ஒரு ஃப்ரெண்டுக்கு நீ கார்ப்பரேட்குள்ளே வரணும், எடிட்டராக வரணும்னு ஆசைப்படுற, ஒரு எடிட்டிங் ஸ்கில் உங்ககிட்ட இருக்குது, பண்ணுற. இப்போ நீ உள்ளே வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஆனால் இந்த கார்ப்பரேட்குள்ளே ஒரு பர்சன் வராங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க்ஸ்லாம் இருக்கும் ஸ்டார்டிங்கில்? எப்படி நீங்கள் அந்த கம்பெனிலேயே நீங்கள் வந்து இன்டர்ன்லேருந்து எம்ப்ளாயாக கன்வெர்ட் ஆனீங்க? இந்த 3க்கு அப்புறம் தான் வந்து அந்த ஒர்க் எல்லாமே இதாகும். ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா. ஏன்னா இதெல்லாம் வந்து யாரும் வந்து நமக்கு வந்து உட்காந்துலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக அவமானப்படுவீங்க. ஏன்னா இந்த ஃபீல்டெல்லாம் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவமானம் இருக்கும், அசிங்கம் இருக்கும், எல்லாமே நீங்கள் பார்த்து தான் நீங்கள் கடந்து வரணும். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்குள்ளே போகணுன்னா அதுக்கு நிறைய நீங்கள் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். மெயின் திங். இன்னொன்று ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் பர்ன் அவுட் ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஐடியில் இருக்கீங்க, ஒரு பர்ன் அவுட் ஆகிட்டா எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? இப்போ வந்து கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ பண்ணி கொடுத்துட்டு அந்த கிளைண்ட் வந்து ஓகே சொல்லிட்டாருனாலே அது வந்து அதில் கிடைக்கிற அந்த டோப்பமைன் ஹிட்டு வந்து செம்ம பெருசாக இருக்கும். கரெக்டாக அது மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட ப்ரூஃப் பண்ணி அவங்க இது மாதிரிலாம் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜாப் கிடைச்சிடும். இது இங்கேன்னு இல்லை, இது நீங்கள் எங்கே வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். எடிட்டிங்னு இல்லை, ஓவராலாக எல்லா இடத்துலையுமே. ஏன்னா வந்து ஹை கைஸ். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கூட இருக்க அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு கார்ப்பரேட் வீடியோ எடிட்டர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவர்கிட்ட வந்து ஒரு கார்ப்பரேட்டில் எப்படி எடிட் பண்ணுவாங்க, ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ளே நீங்கள் ஒரு எடிட்டராக போகணுன்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு A to Z கம்ப்ளீட்டாக இந்த ஒரு பாட்காஸ்ட்டில் கவர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இந்த பாட்காஸ்ட்டை ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறப்ப நீங்கள் ஒரு எடிட்டர், ஐ மீன் ஒரு கார்ப்பரேட்டில் நீங்கள் எடிட்டராக உள்ளே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரோ, A to Z கம்ப்ளீட்டாக நீங்கள் எல்லாமே சொல்லியிருப்பீங்களே? கண்டிப்பாக. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். லெட்ஸ் கெட் த பாட்காஸ்ட். ஹை ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இங்கே வந்ததுக்கு. உங்களை பற்றி நீங்கள் யார், என்ன, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அப்படியே ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்பாக ஆடியன்ஸ்க்கு நீங்களே அப்படியே சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ப்ரோ, என்னை வந்துட்டு நீங்கள் இன்வைட் பண்ணதுக்கு. இப்போது என் பேர் வந்து சந்தோஷ்குமார். நான் வந்துட்டு ஒரு வீடியோ எடிட்டர். பாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக இருக்கேன் இந்த ஃபீல்டில். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்துட்டு நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வீடியோ எடிட்டராக இருக்கேன். வீடாட்டோட CEO சித் அகமதோட டீமில் இருக்கேன், டீம் சித். ஸோ அப்படியே போயிட்டுருக்கு ப்ரோ. இதில் வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க? அதாவது கார்ப்பரேட்டில் 2 இயர்ஸாக இருக்கேன். ஓவராலாக 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், கார்ப்பரேட்டில் 2 இயர்ஸ் 2 years. எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே. நீங்கள் இந்த ஸ்கூலிங் இது எல்லாமே எங்கே பண்ணீங்க ஓவராலாகவே? திருச்சியில் தான் ப்ரோ பண்ணேன். திருச்சி தான் பண்ணீங்க. திருச்சியில் தான் பண்ணேன். 11th இந்த ஃபீல்டில் உள்ளே வந்துட்டேன். நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ எடிட்டிங் அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே. ஸோ எனக்கு இப்போ நம்ம அப்படியே உங்கள் பேக் ஸ்டோரிக்குள்ளே நம்ம போகலாம். ஏன் இந்த எடிட்டிங்? எக்கச்சக்கமான ஃபீல்டு இருக்குது. எல்லாருமே இல்லை, நான் ஜஸ்ட் கேட்டுக்கிறேன். எக்கச்சக்கமான ஃபீல்டு இருக்குது. வெப் டெவலப்மெண்ட், கோடிங் இதெல்லாம் இருக்குது. ஏன் இந்த எடிட்டிங்குன்ற ஒன்றை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி 11th படிக்கிறப்ப எதனால அந்த ஒரு ஸ்பார்க்? ஸோ எனக்கு வந்துட்டு பெருசாக இது இல்லை ப்ரோ. எனக்கு வந்துட்டு நார்மலாகவே கையெல்லாம் எடுத்து விட்டுருங்க, நார்மலாக இருக்க. இல்லை பெருசாக வந்துட்டு எனக்கு எடிட்டிங்கில் தான் வரணுன்ற இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை. என்னோட ஃபுல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மிக்கு போகணும், ஒரு ஒரு போலீஸாக ஆகணும், அந்த ஒரு ஃபீல்டில் தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ 10th நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால எனக்கு வந்துட்டு நம்ம அன்ஃபிட்டுன்னு தோணிடுச்சு. ஸோ ரொம்ப லோன்லியாக ஒரு 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 சம் இதில் இருந்துட்டேன். அப்படியே ஒரு லோன்லியாகவே இருந்தேன். அப்போ என்னை வந்துட்டு நான் மாற்றிக்கணுன்றதுனால கம்ப்யூட்டரில் வந்துட்டு என்னோட டைம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். கம்ப்யூட்டர் 10th படிக்கிறப்ப. 10th ஐ மீன் 10th பப்ளிக் எக்ஸாம் முடிச்ச கையோட இது. ஓகே ஓகே. 10th பப்ளிக் எக்ஸாம் ஃபெப்ல தான் எனக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அப்போது வந்துட்டு பெருசாக இல்லை. டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஒன்றும் பெருசாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பவர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கண்ணுல. ஒரு ஒரு கண்ணில் மட்டும் பவர் இருக்குன்னு சொல்லி ஓகே ஓகே. சொல்லவும் அப்போ வந்துட்டு என்னை வந்து இது பண்ணிக்கிறதுக்காக கம்ப்யூட்டரில் வந்துட்டு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்துட்டு எனக்கு என்னன்னா, நான் வந்துட்டு சயின்ஸ் எக்ஸிபிஷன், சயின்ஸ் எக்ஸ்போ, ஸோ அதில் வந்துட்டு நிறைய ப்ளேஸ் ஆகியிருக்கேன். ஐ மீன் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அப்போ வந்துட்டு ஸ்டேட் ஃபஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் செகண்டு, அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும். சயின்ஸ் எடுக்கணும்னு ஆசை. அப்போ வீட்டில் வந்துட்டு ஃபேமிலிஸ் எடுக்க விடலை. எங்கள் அப்பா அம்மா இல்லை, எங்கள் ஃபேமிலிஸ் எடுக்க விடல. நீ வந்துட்டு ரொம்ப சஃபர் பண்ணுவ அப்படி இப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி என்னை வந்துட்டு காமர்ஸ் எடுக்க வச்சாங்க. அப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நான் சூஸ் பண்ணேன். 11th 12th 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணுவோம். அப்போ எனக்கு கோடிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. கோடிங் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்போ வீடியோ எடிட் வந்து சின்னதாக பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்துட்டு ஃபேமிலி சைட்லேருந்து
பார்த்துட்டு நல்லா பண்றியே! எனக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணி குடு. அந்த வீடியோ எடிட் பண்ணி குடு. அப்போ நெறைய ஃபங்ஷன்ஸ்ல வீடியோ எடுத்து எடிட் பண்றது, அந்த மாரி பண்ணவும் அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் இது. புரியுது. இப்ப எதுல அதாவது ஒரு ஃபேமிலில வந்து அந்த மொமெண்ட்ட வந்து நீங்க கேப்சர் பண்றப்போ, அவங்க வந்து எனக்கு வீடியோ எடிட் பண்ணி குடுன்னு சொல்றப்போ, அதாவது உங்களுக்கு அந்த டைம்ல கிளையன்ட் அப்படிலாம் யாரும் இல்ல. அப்படி அவங்க குடுத்த வீடியோவ எடிட் பண்றப்போ நல்லா இருந்தோனே அப்படியே நல்ல விட்டீங்க. அது அந்த டைம்ல நீங்க எதுல ஸ்டார்ட் பண்ணீங்க? நீங்க உங்களுக்கு அப்போ ஃபோன் எடிட்டிங்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. அப்போ கம்ப்யூட்டரும் இருந்துச்சு. கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு இன்பில்ட்டா ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ விண்டோஸ் வீடியோ எடிட்டர்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அதில எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபோன்ல வந்துட்டு கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணுவேன். அப்போ அப்போ வந்துட்டு கைன் மாஸ்டர் தான் பீக்ல இருந்துச்சு. ஸோ கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அப்படியே போயிட்டுருந்துச்சு. ம். அப்போ வந்துட்டு ஏன் இது ஒரு பிஸ்னஸா பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு, விசிட்டிங் கார்ட் பண்றது, பேம்ப்ளெட் பண்ணி குடுக்கறது, அந்த மாரி சின்ன சின்ன இதா பண்ணி குடுத்துட்டு இருந்தேன். சின்ன சின்ன பிஸ்னஸ்க்கு சின்ன சின்னதா ஒரு இது பண்ணி, அப்போ நான் வந்துட்டு ஒரு டியூஷன்ல படிச்சுட்டு இருக்கும்போது, அந்த டியூஷனுக்கு அந்த ஏரியால ஒரு பிரிண்டிங் பிரஸ் கடைக்கிட்ட வந்து பேசி, அவங்களோட டை அப் பண்ணி, அவங்க கிட்ட வந்துட்டு நான் ஆர்டர் குடுத்தா, அவங்க அந்த ஆர்டர வந்துட்டு பேம்ப்ளெட்டா பண்றதோ, இல்ல ஸ்டிக்கரா பண்ணி தரதோ, விசிட்டிங் கார்டா பண்ணி தரதோ, அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ம், ம், ம். புரியுது. ஸோ அது எல்லாமே அந்த டிசைன் அப்படின்றதெல்லாம் பிக்ஸார்ட்ல பண்ணீங்களா? பிக்ஸார்ட்ல பண்ணுவேன். ஓகே, ஓகே. ஃபோன் எடிட் அப்படின்னாலே பிக்ஸார்ட், கைன் மாஸ்டர் தான் என்ன ம். பொறுத்தவரைக்கும். ம். பிசில வந்து இதுல ஃபோட்டோஷாப், ஃபோட்டோஷாப்பு, ப்ரீமியர் ப்ரோ இருக்கிற மாரி அதுல வந்து கைன் பிக்ஸார்ட், மாஸ்டர். இது கைன் மாஸ்டர். ஓகே, ஓகே. ஸோ இப்ப நீங்க அந்த மாரிலாம் பண்ணீங்க. பண்ணிட்டு இருக்கிறப்போ எந்த டைம்ல வந்து சரி ஓகே நம்ம வந்து இத கெரியரா எடுத்துறலாம் அப்படின்றது ஸ்கூல் படிக்கிறப்போ இல்ல காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் தோணுச்சா? இது கரியரா எடுக்கணுன்ற ஒரு இதே இல்ல ப்ரோ எனக்கு. ஓகே. இப்போ நான் ஃப்ரெண்டோட சேர்ந்து பண்ணேன். அதுக்கப்புறம் மூவில பண்ணேன். மூவில போய் எப்படி பண்ணணும்னு கத்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்துட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயருக்கு முன்னாடி வரைக்கும். 11த், 12த் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயருக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கரியரா எடுக்கணுன்ற ஒரு மோட்டிவே எனக்கு இல்ல. ம், ம், ம். எனக்கு வந்துட்டு வீட்ல வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆயிருச்சு. இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள போக்கூடாது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. என்னைய நான் ஒரு அக்கவுண்ட்ஸ் தான் பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட ஒரு நார்மல் பேக்ரவுண்ட் அக்கவுண்ட்ஸ் பேக்ரவுண்டு என்கிட்ட இருக்கு. இப்ப நீங்க இல்ல எனக்கு என்ன டவுட்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க வந்து ஆர்மி, போலீஸ் இந்த மாரி போணும்னு நெனச்சீங்க. பட் உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால உங்களால அதுல முடியாத சிச்சுவேஷன் ம். ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க வந்து 11த், 12த்ல வந்து இது எடுத்திருக்கீங்க. கம்ப்யூட்டர் சயன்ஸ் எடுத்திருக்கீங்க. காலேஜ்ல வந்ததுக்கப்புறம் நீங்க கம்ப்யூட்டர் வந்து அப்ளிகேஷன் எடுத்தேன். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 11த், அப்ளிகேஷன் 12த்ல. 11த், 12த் காலேஜ்ல வந்துட்டு பிகாமா? பிகாம். ஓகே. பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இங்க வந்தோனே நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த அக்கவுண்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே. ஆமா. அக்கவுண்ட்ஸ் லேர்ன் பண்ணிட்டு அதுல உங்க கெரியரா அது எங்க வீட பொறுத்தவரைக்கும் அக்கவுண்ட்ஸ்ல என் கரியர பில்ட் பண்ணணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. பட் ஆனா, எனக்கு வந்துட்டு டோட்டலா சினில தான் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். விஸ்காம் எடுக்கணும் அப்டின்ட்டு. ஸோ அவங்க ஆசைக்கு ஹாஃப் டே வந்துட்டு காலேஜ். ஹாஃப் டே ஃபுல்லா அங்கே போயிட்டு படிச்சுட்டு, ஹாஃப் டேக்கு அப்புறமா ஃபுல்லா என்னோட இன்ட்ரெஸ்ட்ல நான் போயிட்டு வீடியோ எடிட் பண்ணிக்க ஒரு யூடியூப் சேனல் ஜாயின் பண்ணி, வீடியோ எடிட் பண்ணி குடுத்துக்கிட்டு, ம், ம், ம். ஆ அந்த மாரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபோன்லேயேவா? ஃபோன்லயே ஃபோன்ல எடிட் பண்ணிட்டு ஃபோன்லயே எடிட் பண்ணி. ஸோ வந்து இப்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து விஸ்காம் இந்த மாரி போணும்னு ஆசை. பட் உங்களுக்கு வந்து ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படின்றனால, நீங்க வந்து ஒரு பிகாம் அதாவது பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்துட்டு, அவங்களுக்காக ஒரு காலேஜ் போய் படிச்சுட்டு, ஃப்ரீ டைம்ல இருக்கப்போ உங்களுக்காக இது பண்ணிட்டீங்க. ஸோ இப்ப இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருக்க நெறைய பேரு கூட இவர மாரி உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். எப்படின்னா, வீட்ல வந்து ஒரு டிகிரி இத எடு படின்னுவாங்க. ஸோ நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. ப்ரோ நான் இது எடுக்கலாமா? வீட்ல இத எடுக்க சொல்றாங்க அப்படின்னு. நீங்க என்னதான் எடுத்தாலும், ஃப்ரீ டைம்ல வந்து உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ, நீங்க அத வந்து இவர மாரியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி ஓகே. நம்ம வந்து அடுத்தது கேட்போம். இப்ப அது மாரிலாம் நீங்க வந்து பண்ணீங்க. பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு யூடியூப் சேனல்ல போய் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அந்த யூடியூப் சேனல்ல ஒர்க் பண்றதுக்கு நீங்க அப்ரோச் பண்றீங்களா? இல்ல அவங்களாவே இல்ல கேட்டாங்களா? அதுலேருந்து ஒரு அண்ணன் வந்து கேட்டாரு என்கிட்ட. இந்த மாரி நாங்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறோம். அதில நீ வந்து ஒர்க் பண்ற அப்படின்ற மாரி என்னைய பார்த்து கேட்டாங்க. அது எப்படி உங்களுக்கு நீங்க எதுவும் அப்போதைக்கு வந்து கான்டென்ட் மாரி எதுவும் கிரியேட் பண்ணீங்களா? எப்படி இல்ல ஒரு அப்போ பெர்சன் வந்துட்டு கூகுள் வெரிஃபைடு ஒரு இது வச்சிருந்தேன். ஒரு பிசினஸ்ன்னு வச்சிருந்தேன். ம். அந்த இதில வந்துட்டு ஒரு திங் ஆர்டர் போடும்போது, அவரு அப்போ Flipkart சர்வீஸ்ல இருந்தாரு. அப்போ வரும்போது, "என்னடா உன் பேர் இப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்கவும் ஸ்டார்ட் பண்ணவும், "நான் இந்த மாரிலாம் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது தான், "சரி எனக்கும் நீ வந்து பண்ணிக் குடு. யூடியூப் சேனல்ல வந்துட்டு எனக்கு எடிட் பண்ணிக் குடு. ஸ்கிரிப்ட் எழுது. கேமரா பாரு." அப்படின்னு சொல்லி என்னைய பண்ண வச்சாங்க. காலேஜ் படிக்கிறப்போ. கரெக்ட்டா காலேஜ் ஐ மீன் அந்த கோவிட் டைம் அப்போ. ஓகே. கோவிட் டைமுக்கு ஸ்டார்ட் அந்த 2019ல இது. ஆ அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு சரிண்ணான்னு சொல்லிட்டு போய் பண்றேன். அப்புறம் அவங்க வந்துட்டு கன்சிஸ்டன்சியா இல்ல. அப்ப எனக்கு வந்துட்டு என்ன ரொம்ப இதா இருக்கவும், நான் அப்படியே பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். அதில வந்துட்டு ஒரு அண்ணன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸ் ஆனாங்க. அவர் பேரு வந்துட்டு விக்கி மனோ. ம். ஸோ அவரு தான் வந்துட்டு மோஸ்ட்லா எனக்கு வந்துட்டு பேசிக்கா எல்லாமே சொல்லிக் குடுத்ததே அவரு தான்.
ஓகே. ஸோ அவர்ட்டருந்து நீங்க கத்துக்கிட்டேன் அப்டின்னீங்களா? கத்துக்கிட்டதெல்லாம் எப்படி எப்படி எடிட் பண்றது? எப்படி எடிட் பண்றது? மூவில எப்படி எடிட் பண்ணுவாங்க? ஆக்சுவலி அவரு மூவி எடிட்டர் ப்ரோ. ஸோ அதனால அவர்கிட்ட இருந்து ஒண்ணு ஒண்ணா கத்துக்க ஆரம்பிச்சுட்டேன். ம், ம், ம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு அ ஒரு ஒரு விஷயம் இப்போ எடிட்டரா ஆகணும்னு ஆசைப்பட்டோம்னு வைங்களேன். நீங்க வந்துட்டு டுட்டோரியல் பார்க்குறதோ, இது பண்றதோ மேட்டர் இல்ல ப்ரோ. அது ஏன்னா நீங்க அந்த டூல்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சுக்க போறீங்க. ஒரு ஃபீல்ட் ஒர்க் நம்ம பண்ணணும். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு கிராஃபிக் டிசைனரா ஆகணும்னா, பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ, இல்ல ஒரு பிரிண்டிங் பிரஸ்ல போயிட்டு நீங்க ஒரு நார்மல் நீங்க காசுக்காக வேலை பார்க்காதீங்க. நீங்க போயிட்டு கேளுங்க. இந்த மாரி எனக்கு வந்துட்டு ஆகணும்னு ஆசை. நான் கத்துக்கணும்னு வந்திருக்கேன். உங்களால எவ்வளோ முடியுமோ அத குடுங்க. ஸோ, இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நான் வந்து ஒண்ணு கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு, ஒரு யூடியூப் சேனல்ல போய் வேலை பார்த்தேன்னு சொன்னேன்ல. அந்த யூடியூப் சேனல்லயும் நான் வந்துட்டு மணிக்காக வேலை மணி வாங்கிட்டு நான் வேலை பார்க்கல. எங்கேயாச்சும் நான் இப்போ ஒரு ஒருத்தர்ட்ட அசிஸ்டன்ட்டா வேலை பார்த்தேன்னு சொன்னேன்ல ப்ரோ. அவர்கிட்டயும் நான் சொல்றேன். அவர்கிட்டயுமே நான் வந்து மணி எதிர்பார்த்து நான் இது பண்ணல. மணி வாங்கி நான் வந்து வேலை அவர்ட்ட இருக்கிற கத்துக்கிட்டேன். எப்படி பண்ணலான்னு ஒரு ஒரு வேலைய நான் கத்துக்கிட்டேன். நான் வந்துட்டு எப்படின்னா, நான் மணி விஷயமே நான் எடுக்கல. மணி எனக்கு இவ்வளோ வேணும். இவ்வளோ குடுத்தா தான் என்னால ஒர்க் பண்ண முடியும் அப்படின்லாம் நான் எடுக்கவே இல்ல. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு வருவேன். முடிச்சுட்டு வந்துட்டு போயிட்டு டைரக்ட்டா உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருவேன். அவங்ககிட்ட. அந்த 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 வீடியோ பண்ணா நமக்கு இவ்வளோ வரும்ன்றதெல்லாம் இல்ல. எதுவுமே இல்ல. சும்மா ஒரு அதான் அது பண்ற அந்த ப்ராசஸ் நல்லா இருந்துச்சா? அது புடிச்சதுனால தான் போய் உட்காந்து பண்ண ஆரம்பிச்சேன். புரியுது, புரியுது. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க அத பண்றப்போ உங்களுக்கு வந்து இப்ப நம்ம ஒரு சில ஒர்க் பண்றோம்னா, என்னடா இவ்ளோ நேரம் பண்ணணுமா? எப்படா முடியும்? அந்த ஒரு தாட் நமக்கு வந்துருச்சுனாலே, இந்த ஃபீல்ட்ல வந்து அத இல்ல பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறேன். இந்த ஃபீல்ட்ல டைம் கண்டிப்பா எடுக்கும். ஒரு வீடியோ பண்ணணும். டைம் எடுத்து பண்ணா தான் அந்த ப்ராசஸ் நல்லாருக்கும். அந்த அந்த வீடியோவோட அவுட்புட் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ டைம் எடுத்து நீங்க அந்த வீடியோவ ரசிச்சு, ருசிச்சு பண்றீங்களோ, அப்பதான் அந்த ஒரு அவுட்புட் நல்லாருக்கும். புரியுது, புரியுது. எனக்கு சீக்கிரமா பண்ணணும் அப்படின்னு நீங்க அந்த பதட்டத்துல நீங்க ஃபாஸ்ட்டா பண்றீங்கன்னா, அந்த வீடியோ வந்துட்டு ஓகேவா இருக்கும் தவிர, உங்களுக்கு புடிச்சு நீங்க பண்ற மாரி அந்த அவுட்புட் உங்களுக்கு வராது. ம், ம், ம். இப்போ ஒரு ரீல் எடிட் பண்றதெல்லாம் 1 டே ஆயிரும். கண் ஆனா நெறைய பேர் எனக்கு சொல்றாங்க. ஓஹோ! ஒரு 3 நாள்ல ஹார்ஸ்ல வந்து பண்ணணும். 2 ஹார்ஸ் அ, அ, அ கார்ப்பரேட்ல வந்துட்டு உங்களுக்கு டெட்லைன் கண்டிப்பா இருக்கும். 2 ஹார்ஸ்ல, 3 ஹார்ஸ்ல ஒரு ரீல் எடிட் பண்ணணும். ஸோ புரி குவான்டிட்டி மேட்டர் கிடையாது இங்க. குவான்டிட்டி டசன்ட் மேட்டர் ஹியர். குவாலிட்டி ஆஃப் த வீடியோ இஸ் மேட்டர். ம், ம், ம். புரியுது. சரி ஓகே. இப்ப நீங்க வந்து அந்த மாரி போயிட்டு எடிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப நீங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ வீட்ல சொன்னீங்க பிகாம் சேர்த்து விட்டாங்க. சரி வீட்ல வந்து பிகாம் சேர்த்து விட்டாங்க. நீங்க போனீங்க. அவங்களுக்காக அதையும் கத்துக்கிட்டீங்களா? ஆமா. அக்கவுண்ட்ஸ். அதையும் கத்துக்கிட்டேன். இப்போ ஓகே. என்னன்னா, எங்க மாமா வந்துட்டு ஒரு ஐடி ஃபீல்ட்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. ம். ஸோ அவர்கிட்ட வந்துட்டு கேட்டு, அவருக்கு தெரிஞ்ச இதில ரெஃபர் பண்ணி, அதில போயிட்டு பெரிய கம்பெனியில போயிட்டு அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டடாவும் இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இப்ப உங்களுக்கு எடிட்டிங்ல தான் இப்ப சப்போஸ் உங்களுக்கு இது இல்லன்னா இது போ முடியும். இது முடியும். அந்த அந்த மாரி வந்து அளவுக்கு எனக்கு ஒரு பேக்கப் நான் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா, எங்க அத்தை, எங்க மாமா. ஸோ இவங்க வந்துட்டு சரி உன் பக்கம் நீ போறியா? என் பக்கம் நீ இது பண்ணி வச்சுக்கோ. உனக்காக நான் வந்துட்டு ஹெல்ப் பண்றேன். நீ பண்ணு. ஆனா இதையும் பண்ணிக்கோ. அப்படின்ற மாரி எனக்கு ஒரு ஒரு கைட் பண்ணதுனால தான் எனக்கு வந்துட்டு ஒரு ப்ளஸ் ஆச்சு. புரியுது. இப்போ இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து இப்போ ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் வாட்டெவர் நீங்க எடுத்திருக்கலாம். பட் நெறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நான் வந்து இன்ஜினியரிங் எடுத்தேன். நான் இப்போ எடிட்டரா இருக்கேன். இந்த மாரி பண்றேன் அப்டின்ட்டு. நீங்க என்ன டிகிரி எடுத்தாலும், அந்த டிகிரில என்ன அதாவது வந்து ஒரு கோடிங் நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறீங்க அப்டின்னா, அதுல வந்து ஒரு கோடிங் இருக்கு அப்டின்னா, அந்த கோடிங்கையும் கத்துக்கிட்டீங்க அப்டின்னா, இப்ப இவரு சொல்ற மாரி இன்கேஸ் உங்களுக்கு இது இல்லன்னா கூட நீங்க இதுல முடியும். ஒரு ஜாப்க்கு முடியும். இப்ப நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் போய் தான் இந்த மைக்கு, கேமரா எல்லாமே சொன்னேன்ல வாங்கினேன்னு. அந்த டைம்ல நான் வந்து YouTubeல உட்கார்ந்து அந்த கோடிங் படிச்சேன். கத்துக்கிட்டேன். அந்த டைம்ல நான் உட்கார்ந்துட்டு நான் எடிட்டிங் தான் கத்துக்க போறேன்னுலாம் நான் பண்ணல. ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு இப்போதைக்கு எனக்கு இதான் நீடு. அதான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க வந்து அக்கவுண்ட்ஸ் கத்துக்கிட்ட மாரி, நான் வந்து YouTubeல உட்கார்ந்து கோடிங் அந்த வெப் டெவலப்மென்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மென்ட்னுவாங்கல்ல அத கத்துக்கிட்டு, அத வச்சு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ குடுத்து தான் நான் ஜாப் போய் தான் இப்ப எல்லாமே பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நம்ம ஒரு டிகிரி எடுத்துட்டோம். அது வேஸ்ட் அப்படின்னு கிடையாது. கிடையாது. நம்ம அத கத்துக்கிட்டு, அதுல நம்ம ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணி, அது மூலியமா மணி மேக் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, நெறைய பேருக்கு வந்து ஒண்ணு வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா, அத அவங்களால வாங்க முடியாது. ஏன்னா, பினான்சியல் சிச்சுவேஷன். ஸோ அப்படின்றப்ப நீங்க எடுத்த டிகிரிய வச்சு ஒரு ஜாப் போயி, அதுலருந்து மணி சேவ் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இன்னும் வயசு இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன ஒரு 20, 18, 19, 22 இந்த மாரி தான் இருக்கும். இன்னும் ஒரு நெறைய வயசு இருக்கு. ஸோ அதனால பொறுமையா பண்ணலாம். ஸோ இத நான் ஏன் சொல்ல வரேன்னா, நான் இந்த டிகிரி எடுத்துட்டேன். அவ்வளோதான் என் லைஃப் பண்ண முடியாது. அதனால நீங்க உட்காந்துட்டு அரியர் வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும், அது அவங்களே அவங்க தலையில மண்ண வாரி போடுற மாரி. ஒரு ஃபெயிலியருக்கான ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு. நீங்க இதுல நான் இப்ப எப்படின்னா, என்னோட டிகிரில நான் இதுவரைக்கும் அரியர் வைக்கல. அரியர் வைக்காம பாஸ் ஆனேன். ஸோ, எனக்கு அந்த அரியர் வைக்காம பாஸ் ஆனதுனால, இப்ப எனக்கு கோடிங்கும் தெரியும். ஏன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்திருக்கிறதுனால, CSS, HTML, ஜாவாஸ்கிரிப்ட் அப்புறம் வந்துட்டு C++. அந்த ப்ரோகிராமே எனக்கு தெரியும். ப்ரோகிராமிங் சைடு பேசிக் லெவல்ல எனக்கு தெரியும். ஸோ,
நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்துட்டு இதையும் படிச்சுக்கோங்க. இதுக்கும் நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க. ஸோ, நம்ம பேஷன எப்ப வேணாலும் நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். அது அது வந்துட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்து தான் இருக்கு. ஸோ, நான் என்ன சொல்றேன்னா, சேர்த்து விட்டாங்க. என்னால படிக்க முடியல. நான் காலேஜ் போமாட்டேன். அப்படின்ற சொல்றத விட போய் படிங்க. போய் எப்போலாம் டைம் கிடைக்குதோ, அப்போ வந்துட்டு நீங்க இந்த ஃபீல்டுக்கான ஒர்க்க நீங்க வந்துட்டு பார்த்தா புரியுது. இப்ப அவங்க வந்து சொல்லுங்க. நீங்க சொல்லி முடிச்சிருங்க. இல்ல. இப்ப வந்து அவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கத்துக்கிட்டு கூட, ம். அத ஒரு கான்டென்ட்டா கிரியேட் பண்ணி போடுறப்ப, அத அவங்க எடிட் பண்ணலாம். கண்டிப்பா ப்ரோ. இப்போ வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்ல வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வைங்களேன். இப்போ நீங்க வந்து ஒரு காலேஜ்ல வந்துட்டு அ இன்ஜினியரிங்கோ இல்ல ஏதோ ஒரு டிகிரி நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வைங்க. அந்த காலேஜ்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து கல்ச்சுரல்ஸ்ன்னு ஒண்ணு நடக்கும். கன்ஃபார்மா இருக்கும். கல்ச்சுரல்ஸ்ன்னு ஒண்ணு நடக்கும். டிபார்ட்மெண்ட்லயே ஒரு அசோசியேஷன் ஒண்ணு பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. டிபார்ட்மெண்ட் அசோசியேஷன்ல வந்துட்டு கண்டிப்பா ஒரு மந்த்துக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு 4 ஃபங்ஷன்ஸ்னாச்சும் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அப்போ அந்த ஃபங்ஷன்ல நீங்க வீடியோ எடுத்து எடிட் பண்ணி குடுக்குறது. அந்த காலேஜ்ல உங்களோட இன்ட்ரெஸ்ட்ட நீங்க காமிங்க. அந்த காலேஜோட ஃபுட்டேஜ்னா போய் சொல்லுங்க. ஹெச்ஓடி கிட்ட போய் சொல்லுங்க. அதுக்குன்னு தனியா டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு, "சார் நான் இந்த இதுல படிக்கிறேன். எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு." அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு பாருங்க. கண்டிப்பா நோன்னே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா எடுத்துப்பாங்க. உங்களோட வொர்க்க நீங்க ஒன்ஸ் காமிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள உங்கள விடமாட்டாங்க. எங்கடா இந்த பையன் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தானே வேலை எவனா விட்டோம். அப்படின்ட்டு. ஸோ, நான் வந்துட்டு என் காலேஜ் டிபார்ட்மெண்ட் ஃபங்ஷன்ல வந்து ட்ரெஷரரா இருந்தேன். நம்ம காலேஜ். அப்படி நானும் பிசாப் தாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. நான் வந்துட்டு ட்ரெஷரரா இருந்தேன். அக்கவுண்ட்ஸ் ஹேண்டலிங்கும் பார்ப்பேன். பணமும் நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன். வீடியோவும் நான் தான் எடுப்பேன். எல்லாமே ஏ டூ இசட் பண்ணுவேன். ஏன்னா, எனக்கு எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெட்வொர்க்கிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ, என் சின்ன வயசுலேருந்து நெட்வொர்க்கிங் பண்ணி என்கிட்ட ஒரு பெரிய நெட்வொர்க் மீன்ஸ் தெரிஞ்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. இப்ப என்கிட்ட காலேஜ்ல கால் பண்ணி எனக்கு ஒரு 150 பேத்துக்கு வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணணும்னா, எனக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால்லயே என்னால ரெடி பண்ண முடியும். காரணம் ஒரு நெட்வொர்க்கிங். இந்த மாரி நீங்க போய் பேசி பாருங்க. இல்ல மோஸ்ட்லி வந்து சொல்லுவாங்கல்ல, நான் வந்து இன்ட்ரோவர்ட். இன்ட்ரோ நான் வந்து யார்ட்டயும் காலேஜ் படிக்கிறவங்க ஆக்சுவலி நான் ஒரு இன்ட்ரோவர்ட் தான். ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல நான் ஒரு இன்ட்ரோவர்ட் தான். என்ட்ட வந்து பேசினா தான் நான் பேசுவேன். ஆனா பெரியவங்க சைட்ல அப்படி பண்ண மாட்டேன். ஒரு பிசினஸ்ன்னு வந்துட்டா நான் அந்த மாரி இருக்க மாட்டேன். நம்மளா போய் ஒரு கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணணும். புரியுது, புரியுது. அது எல்லாமே நமக்கு நாளைக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கை கொடுக்கும். கண்டிப்பா கிடைக்கும். புரியுது. கை கொடுக்கும். இப்ப எப்படின்னா, நான் தான் வந்துட்டு ட்ரெஷரரா இருந்து அ மணி ஹேண்டலிங்கும் பண்ணிப்பேன். ஒரு பேனர் அடிக்கிறதுக்கும் டிசைன் நான் தான் பண்ணுவேன். ஒரு சர்டிஃபிகேட் டிசைனிங்கும் நான் தான் பண்ணுவேன். வீடியோ எடுக்கிறதும் நான் தான் பண்ணுவேன். ம். அந்த ஃபேர்வெலுக்கான வீடியோவும் நான் தான் பண்ணுவேன். ஏ டூ இசட் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். புரியுது. நான் மட்டும் பண்ணல. எனக்கான ஹெல்ப்பையும் வச்சு நான் பண்ணிப்பேன். இப்போ நான் இப்போ ஃபுட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். இப்போ இத்தன பேத்துக்கு ஃபுட்டு நான் பேசி ஒரு ஆள இங்க ஒரு ஹெட்டா போட்டு விட்டுருவேன். ஸோ, சில பேத்துக்கு அது தெரியாது. ஏன்னா நான் வந்துட்டு 11லேருந்து இந்த ஃபீல்ட்ல ஒருத்தர் கீழ நான் வேல பார்த்ததுனால, இப்படி இப்படி பண்ணணும்னு எனக்கு அந்த ப்ராசஸ் தெரியும். ஸோ, நான் மட்டும் இல்லாம என் கூட இருக்கிறவங்களுக்கும் நான் அத சொல்லிக் குடுப்பேன். அவங்களும் கத்துக்கட்டும். ம், ம். இப்ப நான் வந்துட்டு அவன வந்துட்டு போட்டேன்னா, அவன் இனிமேட்டு கம்யூனிகேட் பண்ணிப்பான். இப்ப நாளைக்கு அவன் வேற இடத்துக்கு போறானாலும், அவன் அந்த இதுக்கு கால் பண்ணி அவன் கம்யூனிகேட் பண்ணிப்பான். ஸோ, அவனுக்கும் ஒரு நெட்வொர்க்கிங் கிடைச்சுச்சு. அவனும் ஒண்ணு கத்துக்கிட்டான். அவனும் எப்படி அந்த ப்ராசஸ் இருக்குன்னு கத்துப்பான். ஸோ, நீங்க பண்றது இல்லாம உங்க ஃப்ரெண்டும் அப்படி இருந்தா அப்படி கத்துக் குடுத்தா உங்களுக்கு உங்களுக்கும் அதுல ஸ்ட்ராங் ஆவீங்க. அவரும் கத்துப்பார். புரியுது. இல்ல நெறைய பேர் வந்துட்டு நான் இன்ட்ரோவர்ட், நான் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னா அவங்களா போய் பேசுறது கரெக்ட் தானே. இப்ப நான் போய் ஒருத்தர்ட்ட தேடி போய் பேசுறேன்னா அது எக்ஸ்ட்ரோவர்ட். பெட்ரோஸ். இன்ட்ரோவர்ட் அப்படின்னா யார்ட்டயும் பேசாம சைலன்ட்டா இருக்குது. அப்படி நீங்க இருக்கீங்கன்னா, அதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இப்போ நமக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா, நம்ம தான் இன்னொருத்தவங்களோட கதவ போய் தட்டுற மாதிரி இருக்கும். நீங்க நெறைய பேர் சொல்லலாம். மீம்ஸ் கூட பார்க்கலாம். நான் வந்து இன்ட்ரோவர்ட். நெறைய மீம்ஸ் பார்த்துருக்கேன். அது வந்து நான் ஏன் அத சொல்ல வரேன்னா, எண்ட் ஆஃப் த டே இந்த லைஃப் அப்படின்ற ஒண்ணுல எடிட்டிங்ன்னு கிடையாது. நம்ம எதுக்கா இருந்தாலுமே நான் வந்து இந்த கம்பெனில ஜாபுக்கு போணுமா, LinkedInல போயிட்டு ப்ரோ சாரி அவங்க நேம் சொல்லி ப்ரோன்னு சொல்லக்கூடாது. அவங்களோட நேம் இப்போ இவர் நேம் வந்து சந்தோஷ். இவர் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாரு. எனக்கு வந்து இவர் கம்பெனிக்குள்ள போகணும்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா, ஹை சந்தோஷ். இது மாரி வந்து உங்க கம்பெனிக்குள்ள என்னென்ன ப்ராசஸ் இருக்கும்னு நான் கேட்டா மட்டும் தான் எனக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அதனால நீங்க வந்து இவ்வளவு நாள் நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, அது ஃபைன் தான். பட் இனிமே இல்லாம கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லாருக்கும். அது கரெக்ட்டோ தப்போ கம்யூனிகேஷன் வந்துட்டு மஸ்ட். ஆனா என்னன்னா, கரெக்ட்டோ தப்போ நீங்க LinkedInல போயிட்டு யாருக்கு வேணாலும் மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு இந்த மாரி இருக்கு. எனக்கு வந்துட்டு நீங்க வந்து ஆனா இங்கிலீஷ்ல மெசேஜ் பண்ணுங்க. நீங்க போய் தமிழ்ல மெசேஜ் பண்ணா அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்க இங்கிலீஷ்ல மெசேஜ் பண்ணுங்க. ChatGPT யூஸ் பண்ணுங்க. ஏஐ நெறையா வந்துருச்சு. நெறையா டுட்டோரியல்ஸ் இருக்கு. நெறையா பார்க்கலாம். நீங்க வந்துட்டு YouTubeலயே நெறையா பார்க்கலாம். ஸோ எப்படி வந்துட்டு நீங்க நார்மலா Instagram ரீல்ஸ் நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு நெறைய வரும். நீங்க LinkedInல எப்படி மெசேஜ் பண்ணணும். ஸோ அது பாருங்க. அப்போ நீங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுது. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. உங்களோட மோட்டிவ். உங்க கையில தான் நண்பர்களே இருக்கு. உங்க லைஃப் உங்க கையில தான் நண்பர்களே இருக்கு. சரி ஓகே. இப்ப நீங்க வந்து காலேஜ் படிக்கிறப்ப இதெல்லாம் அந்த சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் இது பண்ணீங்க. எந்த டைம்ல நான் இத கரியரா எடுக்கலான்ற ஒரு ஐடியா வந்துச்சு? எனக்கு அதுதான் ப்ரோ. ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிரஷர் ஆயிருச்சு ப்ரோ.
அப்போ வந்துட்டு வீட்லேருந்து ப்ரெஷர் வர ஆரம்பிச்சுச்சு. வீட்ல வந்துட்டு தாத்தாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு பார்த்துக்கணும். டக்குனு வந்துட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அங்கே ஃபுல்லா இருக்க சொல்ட்டாங்க. அப்போ டக்குனு கோவிட் டைம் வேற. ஸோ அப்போ வந்துட்டு அந்த சேனல்லேருந்து ப்ரெஷர் பண்றாங்க. இங்க வீடியோ பண்ணணும். என்ன பண்ணுற? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போமாட்டியா? ஒரு பேசிக் மேனர்ஸ் இல்லையா? அப்படின்ற மாரிலாம் பேச்சு டாபிக் வருது. இங்க வீட்ல வந்துட்டு எனக்கு அந்த ஒரு ஒரு உடம்பு சரியில்ல. பீஸ்ஃபுல்லே இல்ல. ஸோ அப்ப என்ன பண்ணுவேன், சென்னையிலேருந்து வீக்கெண்ட்ஸ் ஆனா, சென்னையிலேருந்து வந்துட்டு அந்த சேனலுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஷூட் பண்றதோ, இல்ல எடிட் பண்றதோ, எதா இருந்தாலும் நான் அப்படி பண்ணிட்டுருந்தேன். ஓகே. ஆ ஒரு லிமிட்டுக்கு மேல என்னால பண்ண முடியல ப்ரோ. ஏன்னா, எவ்ரி சண்டே வரது, அது எக்ஸ்பென்சஸ் காசு வந்துட்டு வீட்லேருந்து தான் நம்ம வாங்குறோம். இவங்களும் நமக்கு குடுக்குறதில்ல. அது அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிருச்சு. நம்ம பீஸ்ஃபுல்லா இல்ல. ஸோ அப்ப அப்ப அப்படியே டோட்டலா ஸ்டாப் பண்ணி அப்பதான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டடீஸ்லயும், வீட்லயும் அப்படியே போயிட்டுருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, இதுவே உட்டுருவோம். இந்த ஃபீல்டே வேணான்னு சொல்லிட்டு தான் வீடாட்ல ஒரு அக்கவுண்ட்ஸ் ஃபீல்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இது வந்து ஃபைனல் இயர் வந்துச்சா? 2nd இயர்ல செகண்ட் இயர்ல ஓகே. 2nd இயர்ல வந்துட்டு ஒரு அக்கவுண்ட்ஸ்ல போயிட்டு திருப்பி ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஏற்கனவே 2 இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டேன். சரி 3ஆம் வீட்ல சும்மா தானே இருக்கோம். நார்மலா போய் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா நான் வந்துட்டு வீடாட்குள்ள போயிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக போறேன். போலான்னு ஒரு ஐடியால இருக்கேன். அப்போ வந்துட்டு திடீர்னு ஒரு கால் வருது. இந்த மாரி ஹெச்ஆர் பேசுறேன். நீங்க இந்த மாரி கேட்டுருக்கீங்க. நான் அப்போ வந்துட்டு இப்போ நீங்க ஒரு கார்ப்பரேட்குள்ள போணும்னா, ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு ரெஸ்யூம் இருக்கும். அந்த ரெஸ்யூம்க்கு அப்புறமா கவர் லெட்டர்ன்னு ஒண்ணு இருக்கணும். என்ன கவர் லெட்டர்ல இருக்கணும்னா, இந்த மாரி இந்த ஃபீல்டுக்கு நான் வந்துட்டு இன்டர்ன் பண்ண ஆசைப்படுறேன். இந்த காலேஜ்ல நான் படிக்கிறேன். இந்த மாரி எனக்கு ஆசை இருக்கு. நான் பண்ணணும்னு சொல்லி ஒரு கவர் லெட்டர் வந்து ஹெச்ஆர்க்கு இருக்கணும். நீங்க எங்க இருந்து வரீங்க? அப்படின்ற மாரி ஒரு கவர் லெட்டர் இருக்கும். பேசிக்கா நீங்க கவர் லெட்டர் ஃபார்மேட்டுன்னு போட்டாலே உங்களுக்கு வந்துட்டு கூகுள்ல நெறைய கிடைக்கும். அந்த கவர் லெட்டர் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்யூம் இருக்கும். அந்த ரெஸ்யூம தான் உங்கள டிஃபைன் பண்ண போகுது. ரெஸ்யூம் நீட்டா இருக்கணும். ப்ரொஃபஷனலா இருக்கணும். ஸோ எனக்கு ரெஸ்யூம் இருக்கு. கவர் லெட்டரும் இருக்கு. கவர் லெட்டர் அனுப்பிச்சு விட்டதுனால தான் ஒருத்தர் மூலியமா அனுப்பிச்சு விட்டதுனால தான் எனக்கு அந்த ஹெச்ஆர்லேருந்து கால் வந்துச்சு. எப்படின்னா, நீங்க உங்களோட ரெஸ்யூம்லயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். உங்கள எடுக்கலாமா வேணாமான்னு உங்க ரெஸ்யூம்லயே தெரிஞ்சிரும். உங்க ரெஸ்யூம் நல்லா இருந்தா தான் நெக்ஸ்ட் ப்ராசஸே அவங்க போவாங்க. ஓகே. ஸோ, அப்போ எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாரி வீடாட்டுலேருந்து பேசுறோம். நீங்க இந்த மாரி இன்டர்ன்ஷிப் பண்ண ஆசைப்பட்டுருக்கீங்க. இந்த டைம்ல ரெடியா இருந்துக்கோங்க. நான் கூப்பிடுவேன். நீங்க வந்துட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. எனக்கு ஒரே இது என்னடா இன்டர்ன்ஷிப்க்குலாம் இன்டர்வியூ நடக்குது. இதுக்கு முன்னாடி இன்டர்ன்ஷிப்லலாம் இன்டர்வியூவே கிடையாதே. என்ன அது அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். சரின்ட்டு ஒரு 3 நாள் போச்சு. காலே வரல. திருப்பி கால் பண்றேன். ஓ! ஆமா. நான் கால் பண்ணியிருந்தேன். ஸோ, நீங்க வந்துட்டு என்னன்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோ ரெடியா வச்சுக்கோங்க. நான் நாளைக்கு கால் பண்றேன். இல்ல மண்டே அன்னைக்கு வர மாரி இருக்கும். நாளைக்கு கால் பண்ண முடியாது. ஏன்னா சாட்டர்டே. ஸோ, மண்டே தான் எனக்கு வந்துட்டு சொல்றேன்னு சொன்னாங்க. ஸோ, சாட்டர்டே, சண்டேல நான் என்ன பண்ணிட்டேன், அந்த 2 நாள் டைமிங்குள்ள எனக்கு வந்துட்டு என்னோட போர்ட்ஃபோலியோவ நான் ரெடி பண்ணிட்டேன். நான் என்ன டவுட்ல ரெடி பண்றேன்னா, நம்ம கேட்டிருக்கிறதோ அக்கவுண்ட்ஸ் ஃபீல்டு. நம்மளுக்கு எதுக்குடா வந்துட்டு போர்ட்ஃபோலியோ கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் இதுவரைக்கும் நீங்க எந்த ஃபீல்டுக்குள்ள போறதா இருந்தாலும், நீங்க என்ன பண்ணுவீங்க, இதுக்கு பாஸ்ட்ல ஒர்க் பண்ணதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ, அதனால நான் என் போர்ட்ஃபோலியோவ நான் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்டு திருப்பி கால் பண்றேன். சரி சந்தோஷ் 3:00 வந்துட்டு வந்துருங்க அப்படின்னோனே, நான் வந்துட்டு காலேஜ்லேருந்து வேகமா வரேன். வந்து ட்ரெஸ்லாம் மாத்தி ஃபார்மல்ஸ்ல நீங்க எங்க போறதா இருந்தாலும் உங்களோட டிசிப்ளின் அதாவது உங்களோட பெர்சனாலிட்டி ஃபர்ஸ்ட்டு உங்கள யார் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, உங்களோட பெர்சனாலிட்டி, வே ஆஃப் பிஹேவியர், வே ஆஃப் கம்யூனிகேஷன் இது 3ல தான் உங்கள வந்து நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு முடிவு பண்ணுவாங்க. நீங்க போடுற ட்ரெஸ்ல இருந்து நீங்க பேசுற பேச்சு தான் உங்கள டிஃபைன் பண்ணும். ஸோ, நான் வந்துட்டு நீட்டா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு ஃபார்மல்ஸ்ல போய் நின்ட்டேன். நின்ட்டா அங்கே போயிட்டு எனக்கு ரொம்ப ஷிவர். ஏன்னா நான் ஒருத்தன் மட்டும் தான் இன்டர்ன்ஷிப்க்கு வந்திருக்கேன். மத்தவங்கலாம் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. ஜாப் இன்டர்வியூக்காக. அவங்க கூட என்னைய வந்துட்டு இன்டர்வியூ எடுக்குறாங்க. ஸோ, நான் போய் உள்ள உட்காந்தோனே, அவங்களோட ஈஏ தான் ஃபர்ஸ்ட்டு என்னைய வந்துட்டு சித்தோட ஈஏ வந்துட்டு என்னைய வந்துட்டு இன்டர்வியூ எடுக்குறாங்க அப்போ. இன்டர்வியூ எடுக்கும்போது நான் பாட்டுக்கு கொஞ்சம் உளறிட்டேன். அப்புறம் அவங்கள்ட்ட சாரி மேம் நர்வஸ்ல நான் உளர்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ, நான் அது போல்டா சொல்லிட்டேன். சொல்லிட்டு அதுக்கப்புறமா பொறுமையா கொஞ்சம் நிதானமா அப்போ இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தேன். டக்குன்னு தமிழ்ல எடுத்துட்டேன். தமிழ்ல எடுத்துட்டு நான் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சுட்டேன். ஸோ, அப்ப அவங்க என்னைய புரிஞ்சுக்கிட்டாங்க. அது தப்புன்னு அதுக்கப்புறமா ஜாப்க்கு எடுத்து ஐ மீன் இன்டர்ன்ஷிப் எடுத்ததுக்கு அப்புறமா தான் சொல்லிக் குடுத்தாங்க. ஸோ, அவங்க என்னோட கெப்பாசிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னோட ஒர்க்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தாங்க. நீங்க வந்து செகண்ட் இயர் படிக்கிறப்போ அதெல்லாம். இதெல்லாம். ம். ஸோ, அப்போ வந்துட்டு உங்க ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு ஒர்க் அது 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 3 .
செகண்டா என்ன ஆச்சுன்னா, இன்டர்வியூ எடுத்து முடிச்சு, "ஓகே யூ மே கோ நவ்" அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. என்னடா அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டடா கேட்டோம். நம்ம ப்ரீவியஸ் ஒர்க்கெல்லாம் பத்தி கேட்குறாங்க. நம்ம பண்ண வீடியோலாம் காமிக்க சொல்றாங்க. எல்லாமே காமிச்சாச்சு. எல்லாமே பார்த்தாச்சு. ஒண்ணுமே சொல்லவும் இல்ல. அனுப்பிச்சு விட்டாங்க. ஹெச்ஆர்ட்ட போய் கேட்குறேன். "ஓகே சந்தோஷ் நீங்க போங்க நான் கால் பண்றேன்ட்டாங்க." சரி இது போச்சுன்னு நினச்சுட்டு நானும் வந்து வீட்ல உட்காந்துட்டேன். நெக்ஸ்ட் டே எனக்கு திருப்பி கால் வருது. இந்த மாரி உங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டைப்பண்ட் கிடையாது. நார்மல் இன்டர்ன்ஷிப் தான். உங்களுக்கு 1 மாசம் இன்டர்ன்ஷிப் தரோம். அதில நீங்க பெர்ஃபார்ம் பண்றத பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் என்னன்னு பேசலாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரி நம்ம வந்துட்டு இன்டர்ன்ஷிப் கிடைச்சிருச்சேன்ட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆஃபர் லெட்டர் வருது. அதில பார்த்தா வீடியோ எடிட்டர் டீம் சித்துக்கு. ஓகே. ஆனா நீங்க வந்து நமக்கு வீடியோ எடிட்டிங்கே வேண்டாம். வேணாம் சொல்லிட்டு தான் வந்துட்டு அதில சேர்ந்தேன். பட் ஏன்னா ரொம்ப பிரஷர்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஓகே. என்னன்னா, அந்த இத வெறுக்க வச்சுட்டாங்க என்னைய. ஒரு நெறைய இதுல வந்துட்டு நடந்ததுல வந்துட்டு என்னைய அந்த இதுவே வெறுக்க வச்சுட்டாங்க. ஓகே. அப்படி வெறுக்க வச்சதுல வந்துட்டு வேணான்றபோது திருப்பி அதுவே தேடி வருதே. நான் வேணான்னு சொன்னது ஒண்ணு திருப்பி நம்மளே தேடி வருதே. அதான் ஆர் சூசியோவா? அது மாரி தான் நடந்துச்சு. ஆ. என்னடா டீம் சித்துன்னு போட்டிருக்கு. டீம் சித்துன்னவும் நான் என்னமோ நார்மலா ஏதோ ஒரு இதுல டீம் சித்துன்னு நெனச்சுட்டு நான் உள்ள போயிட்டேன். கடைசியா பார்த்தா தான் தெரியுது பெர்சனல் டீம். ஓகே. அது வந்துட்டு அப்பதான் வந்துட்டு அவரோட டீம வந்துட்டு பில்ட் பண்ற ஸ்டேஜ். ஓகே. ஓகே. டீம் அந்த டைம்ல வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைச்சிருக்கு. இன்டர்ன்ஷிப் ஓகே. ஓகே. ம். ஸோ, நான் வந்துட்டு அந்த 1 மாசம் என்னால முடிஞ்சு ஒரு டவுட்டு. இது செகண்ட் இயர்ல கிடைச்சா? ஆமா. ஓகே. செகண்ட் இயர் செகண்ட் இயர்ல ஜூலைல ம். 31 அன்னைக்கு நான் வந்துட்டு ஜாயின் பண்றேன். இன்டர்ன்ஷிப்பா? இன்டர்ன்ஷிப்பா இன்டர்னா? ஜாயின் பண்றேன். ம். ஜாயின் பண்றேன். அப்பயிலேருந்து என்னோட எஃபர்ட்ட நான் போட்டு குடுத்துக்கிட்டே இருக்கேன். ம். அப்பயுமே என் மேனேஜர் கொஞ்சம் டவுட்டாவே என்னைய பார்க்குறாங்க. கரெக்ட்டா தீபாவளி வருது. அன்னைக்கு நைட்டு வந்துட்டு என் டீம் லீடர்ட்டலாம் கேட்குறாங்க. "இவன் நல்லா பண்ணுவானா? இல்ல இவன் எப்படி?" அப்படி இப்படின்ற மாரி கேட்குறாங்க. நான் அந்நேரம் பார்த்து கொஞ்சம் ஸ்லோவா பண்றேன். அன்னைக்கு தீபாவளிக்கு மொதல் நாள் நைட் உட்காந்து அடிச்சு நவுத்துறேன். என்னால எவ்வளோ வீடியோ பண்ண முடியுமோ வீட்ல உட்காந்து லேப்டாப் எடுத்துட்டு போய் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அப்பதான் என் மேனேஜருக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ண தான் அவங்களுக்கு ஃபுல்லா என் மேல ஒரு ட்ரஸ்ட் வந்ததுக்கு காரணமே. ஓகே. இப்போ நீங்க இன்டர்னா உள்ள போய் ம். எவ்வளோ டைம் ஆச்சு? நீங்க வந்து எப்படி நீங்க அந்த கம்பெனிலயே நீங்க வந்து இன்டர்ன்லேருந்து எம்ப்ளாயியா கன்வெர்ட் ஆனீங்க? ஸோ இன்டர்ன்ஷிப்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்றதுல தான் இருக்கு சார். இன்டர்ன்ல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு ஒண்ணு இருக்கு. இன்டர்ன்ஷிப்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு உங்களோட கம்யூனிகேஷன் பார்ப்பாங்க. வே ஆஃப் பிஹேவியர் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறது தான் இன்டர்ன்ஷிப்பே. இன்டர்ன்ஷிப் தான். இன்டர்ன்ஷிப்ல என்னன்னா ட்ரெய்னிங் குடுப்பாங்க உங்களுக்கு. ஆனா, நீங்க மத்த எம்ப்ளாயீஸ் கூட, டீம் கூட எப்படி உங்களோட டீம் ரோல் எப்படி இருக்கு? டீம் ப்ளே எப்படி இருக்கு? எப்படி நீங்க அட்டென்டிவா இருக்கீங்க? எப்படி ஒரு மீட்டிங்ல அட்டென்டிவா இருக்கீங்க? உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு? நீங்க எப்படி மத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்குறீங்க? இதெல்லாம் பார்ப்பாங்க. ஓகே. இது எல்லாமே எல்லாமே பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா தான் உங்களோட வேலை உங்களோட நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? எப்படி ஒர்க் பண்றீங்கன்னு ஓகே. 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 டிசிப்ளின், வே ஆஃப் பிஹேவியர், வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அதாவது பெர்சனாலிட்டி. அந்த 3 உங்கள பார்த்தா தான் உங்கள எப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. இந்த 3க்கு அப்புறம் தான் வந்து அந்த ஒர்க் எல்லாமே இதாகும். ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா. ஏன்னா இதெல்லாம் வந்து யாரும் வந்து நமக்கு வந்து உட்கார்ந்துலாம் சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. ஒருத்தங்க கிட்ட இருந்து இந்த மாரி பாட்காஸ்ட்லேருந்து நம்ம கத்துக்கிறது தான். ஸோ வந்து எனக்கு காலேஜ் படிக்கிறப்பலாம் வந்து இது மாரி ஃபர்ஸ்ட்டு இந்த 3லாம் சொல்லல. ஸோ அப்படியே போக போக நம்ம கத்துக்கிறது தான். ஸோ வந்து நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க அந்த மாரிலாம் இன்டர்ன் பண்ணி ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு, அங்க நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்கன்றனால நீங்க அப்படியே எம்ப்ளாயியா கன்வெர்ட் ஆயிட்டீங்க. எம்ப்ளாயியா நீங்க அப்படியே ஃபைனல் இயர் இல்ல அதுதான். நான் வந்துட்டு 3 மாசம் ஆச்சு. 3 மாசம் ஆனதுக்கப்புறம் பார்ட் டைம் எம்ப்ளாயியா கன்வெர்ட் பண்றதா இருந்துச்சு. பார்ட் டைமா போம்போது நான் அந்த பேப்பர்ல சைன் பண்ற வரைக்கும் போயிட்டேன். அந்த பார்ட் டைமா வேலை பார்க்க எனக்கு ஓகே அப்படின்ற மாரி சைன் போடும்போது என் மேனேஜர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணி "இல்லப்பா நெறைய லீகல் இஷ்யூஸ் இருக்கு. நீ வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்க. பார்ட் டைமா உன்னால வேலை பார்க்க முடியாது இங்க. ஸோ நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. உன்னால இங்க வந்துட்டு இது பண்ண முடியாது" அப்படின்ட்டாங்க. பார்ட் டைம் பண்ண முடியாது. இன்டர்ன்ஷிப் மட்டும் தான் பண்ண முடியும்ட்டாங்க. அப்படி சொல்லவும் எனக்கு என்னடா இவ்வளோ நாள் வந்துட்டு 3 மாசத்துக்கிட்ட 4 மாசம் ஆச்சு இன்டர்ன்ஷிப் மட்டுமே பண்ணிட்டோம். திருப்பியும் இன்டர்ன்ஷிப் பண்ணணுமேன்னு சொல்றாங்க. வீட்ல போய் சொல்றேன். சரி நீ உன் இத பாரு. உனக்கு என்ன தோணுது அப்படின்ற மாரி சொன்னாங்க. என் வீட்லேருந்து வந்த சஜஷன் என்னன்னா, சரி நீ போய் இன்டர்ன்ஷிப்பே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் சரி நம்மளுக்கு இது ரொம்ப புடிச்சிருக்கு. டீம்ஸ் இதுல ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து வீட்ல சும்மா தான் இருக்க போறோம். அப்போ நம்ம வந்துட்டு இங்க வந்து ஒர்க் பண்ணா நம்மளுக்கு ஒரு நாலேட்ஜ் கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு லேர்னிங்ஸ் கிடைக்கும். நாள பின்ன ஒரு கார்ப்பரேட்ல போய் ஒர்க் பண்றதா இருக்கட்டும், ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்ணும்போது, நம்மளுக்கு அந்த ஒர்க் கல்ச்சர் என்னன்னு தெரியும். அந்த எப்படி வே ஆஃப் கம்யூனிகேட் பண்றது எப்படின்னு தெரியும். அந்த ஸ்கில்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியணும். அதனால போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறமேட்டு தான் வந்துட்டு என் மேனேஜர் ரொம்ப வந்துட்டு என் மேல ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க.
இவன் வந்துட்டு ஒர்க்குக்காக எவ்வளோ டெடிகேட்டடா இருக்கான் அப்படின்ட்டு. அப்போ இன்டர்ன்ஷிப்லயுமே நான் எப்படின்னா, காலேஜ் முடியும், வீட்டுக்கு வருவேன், சாப்பிடுவேன், டப்புன்னு கிளம்பி போயிருவேன். ஏன்னா எனக்கு அப்போ வந்துட்டு ரொம்ப அந்த ஒர்க் பண்ற நான் ரொம்ப ஈகரா இருந்தேன். ஒர்க் பண்ணணுமேன்ட்டு. ஓகே. எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. 3:00 போவேன். நைட் ஒரு 10, 10:30 அந்த மாரி தான் வருவேன். என்னோட டைமிங் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். எனக்கு 4 ஹார்ஸோ, 5 ஹார்ஸ், 6 ஹார்ஸ் சம்திங் தான். ஆனா நான் ரெகுலர் எம்ப்ளாயா தான் இங்க வேலை பார்த்தேன். இன்டர்ன்ஷிப்லயே. ஓகே. ஸோ, அப்படி நான் பண்ணும்போது, என்கிட்ட நெறைய சேஞ்சஸ் பார்த்தேன். அதே மாரி நெறைய கத்துக்க ஆரம்பிச்சேன். கத்துக்கிட்டு அப்புறமா அவங்க வந்துட்டு என்கிட்ட சில சில ஒர்க்கெல்லாம் அலோகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ என்கிட்ட வந்து அவங்க சில லீடர்ஷிப் குவாலிட்டீஸ் பார்த்து என்கிட்ட சம் இத வந்துட்டு குடுத்து லீட் பண்ண குடுத்துருந்தாங்க. அப்போ நெறைய நான் வந்துட்டு ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். என் டீம்ல மட்டும் இல்லாம மத்த டீமுக்குமே நான் ஐடியாஸ் நெறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால ஒரு சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. ஆர்கனைசேஷன்லயே. ஸோ, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க வந்துட்டு ஒரு கம்பெனிக்குள்ள போணும்னா, அதுக்கு நெறைய நீங்க ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு நெறைய ஸ்கில்ஸ் நீங்க டெவலப் பண்ணிக்கணும். மெயின் திங் கம்யூனிகேஷன் தான் ஃபர்ஸ்ட். நீங்க வே ஆஃப் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறமா அத வந்துட்டு எப்படி கத்துக்கணும்னு நீங்க பார்க்கணும். கத்துக்கிட்டு எப்படி உள்ள வந்து அத சர்வே பண்ணணும்னு நீங்க கத்துக்கணும். உங்க கையில தான் இருக்கு. ஸோ, நான் ஆரம்பத்தில சொன்ன மாரி தான். இப்போ நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனரா ஆகணும் அப்படின்னா, ஒரு பிரஸ் கடையில நீங்க அந்த மாரி கடையில வேலை பார்க்கும்போது, உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிரஷர் இருக்கும். ஆனா, நீங்க ஒரு ஒரு போஸ்டர எவ்வளோ நேரத்தில முடிக்க முடியுமோ, அந்த ஸ்பீட நீங்க அங்க கத்துக்க முடியும். ஒரு ஒரு குவாலிட்டிய நீங்க அங்கேருந்து கத்துக்க முடியும். ஒரு ஒரு ஸ்கில்ஸ நீங்க அங்கேருந்து கத்துக்க முடியும். அந்த கத்துக்கிட்டு நீங்க எப்போ நீங்க வேலைக்கு போறீங்களோ, அந்த இத நீங்க முழுசா எடுக்குறீங்க தெரியுமா? உங்க காலேஜ்லாம் முடிச்சுட்டு நீங்க ஒரு ஃபுல் பாத்தா எடுத்து ஒரு ஒரு கம்பெனிக்குள்ள போறீங்களோ, நீங்க அந்த இத நீங்க அங்கே காமிச்சீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து ஹை ப்ரையாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ, இப்போ நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனர்னா ஒரு ஒரு பிரஸ் கடையோ, இல்ல ஒரு போஸ்டர் பண்ற கடை, ஒரு ஃப்ளெக்ஸ் கடை அந்த மாரி இடத்துல நீங்க வேலை பார்க்கலாம். ஒரு வீடியோ எடிட்டர்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபர் கிட்ட அசிஸ்டன்ட்டாவோ, இல்ல ஒரு ஸ்டூடியோல போயிட்டு வெட்டிங் வீடியோஸ் பண்றது. இந்த மாரிலாம் நான் நெறைய பண்ணியிருக்கேன். அப்படி கத்துக்கிட்டது தான் ஒரு ஒரு குவாலிட்டீஸையும் ஒருத்தவங்கள்ட்ட இருந்து, ஒரு ஒரு ஸ்கில்ஸையும் ஒருத்தவங்கள்ட்ட இருந்து என்னால கத்துக்க முடிஞ்சுச்சு. ஸோ, நான் மூவிஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபோட்டோகிராஃபர்ட்ட அசிஸ்டன்ட்டாவும் வேலை பார்த்துருக்கேன். நான் நெறைய இடத்துல அசிங்கமும் பட்டுருக்கேன், அவமானமும் பட்டுருக்கேன். நல்லது அந்த பட்ட இடத்துல நான் நெறைய கத்துக்கிட்டேன். நீங்க கண்டிப்பா அவமானப்படுவீங்க. ஏன்னா இந்த ஃபீல்ட்லலாம் வந்துட்டீங்கன்னா, கண்டிப்பா அவமானம் இருக்கும், அசிங்கம் இருக்கும். எல்லாமே நீங்க பார்த்து தான் நீங்க கடந்து வரணும். அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களால முன்னேற முடியாது. ஸோ, இப்போ நீங்க காலேஜில வந்துட்டு அது மாரி கம்ப்ளீட்டா காலேஜ் முடிச்சோனே நீங்க எம்ப்ளாயியா கன்வெர்ட் ஆயிட்டீங்க. ஏன்னா வந்து உங்க பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் நல்லா இருந்தனால, ஆட்டோமேட்டிக்கா நீங்க அப்படியே எம்ப்ளாயியா கன்வெர்ட் ஆயிட்டீங்க. இப்போ நீங்க வந்து ஃபைனல் இயர் முடிஞ்சதுக்கப்புறம், இப்போ நெறைய பேருக்கு வந்து ஃபைனல் இயர் முடிஞ்சோனே தான் ஜாப் இது பண்ணுவாங்க. நீங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்பவே அந்த செகண்ட் இயர்லயே இன்டர்ன் பண்ணிட்டு, நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால, உங்கள அவங்க வந்து எம்ப்ளாயியா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் நீங்க பண்ணலன்னா, நீங்க அப்பவே வெளில வந்திருப்பீங்க. கரெக்ட்டா? இன்கேஸ் நீங்க பண்ணாம எப்படின்னா நமக்கு வந்து என்ன மணி வரல, மணி வர ஒரு மாரி பர்ன் அவுட் ஆயிட்டு நீங்க அப்படியே வெளில வந்திருப்பீங்க. புரியுது. ஸோ, இப்ப வந்து கம்ப்ளீட்டா கார்ப்பரேட்குள்ள இப்ப நீங்க போயிட்டீங்க. இப்ப என்னன்னா, இப்ப வந்து இந்த வீடியோ அதாவது இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு என்ன டவுட் இருக்குன்னா, இப்ப நான் வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்றேன். இப்ப நான் ஒரு கார்ப்பரேட்குள்ள போணும். நீங்க வந்து இன்டர்ன்ல இருந்து கன்வெர்ட் ஆயிட்டீங்க. இப்ப வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். நான் இன்டர்ன்லாம் ஒர்க் பண்ணல. இல்ல நான் இன்டர்னா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, நீங்க சொல்லிட்டீங்க. இது மாரி ஒரு கம்பெனிக்கு வந்து கவர் லெட்டர்லாம் ரெடி பண்ணணும்னு. அதுவும் பண்ணல. அது வந்து இன்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிப்பாங்க. ஓகேவா? காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, அது நீங்க பண்ணிக்கோங்க. இவர் சொன்ன மாரி அந்த கவர் லெட்டர்லாம் வச்சு குடுத்து இது பண்றது. அவங்க அதெல்லாம் பண்ணல. ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. இப்ப நான் வந்து ஒரு காலேஜ் முடிச்சோனே நான் ஒரு எடிட்டரா நான் போணும்னு நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு கார்ப்பரேட்குள்ள இருக்க நீங்க ஒரு ஆடியன்ஸ்க்கு அதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு நீ கார்ப்பரேட்குள்ள வரணும், எடிட்டரா வரணும்னு ஆசைப்படுற, ஒரு எடிட்டிங் ஸ்கில் உன்கிட்ட இருக்கு, பண்ற. இப்ப நீ உள்ள வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு எடிட்டிங் தெரியும். அது ஓகே. எடிட்டிங் தெரியும். அது ஓகே தான். பட் ஆனா உங்களோட போர்ட்ஃபோலியோவ நீங்க பில்ட் பண்ணணும். போர்ட்ஃபோலியோனா இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க? என்னென்ன டூல்ஸ் தெரியும்? எத்தன பேத்துக்கு நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க? எந்தெந்த டூல்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க? அவங்களோட ரிவ்யூ, அவங்க உங்களுக்கு குடுத்த டெஸ்டிமோனியல்ஸ் அதெல்லாம் குடுத்து நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டா கிரியேட் பண்ணலாம். அதுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் நெறைய இருக்கு. இப்ப என்னன்னா, நீங்க வந்துட்டு அ ஒரு முதலீட்டுன்னு சொல்லி இன்வெஸ்ட்மென்ட்ன்னு சொல்லுவோம்ல. நம்ம பிசினஸ்க்கு நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவோம். மணி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவோம். ஸோ, நம்மளோட பேஷன், நம்மளோட ஜாப்‌க்கு நீங்க என்ன இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுல தான் இருக்கு. இப்ப இந்த வீடியோ எடிட்டிங்ல இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை பார்த்துருக்கீங்க? அப்படி என்ன இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க? என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அந்த அந்த இதெல்லாம் இங்க வந்துட்டு நீங்க காமிச்சா தான், உங்க ரெஸ்யூம், உங்க போர்ட்ஃபோலியோ, வே ஆஃப் பிஹேவியர், வே ஆஃப் கம்யூனிகேஷன் இதெல்லாம் தான் உங்களுக்கு பேச வரும். திரும்ப திரும்ப அதுதான் சொல்றேன். ஸோ, நீங்க இன்டர்வியூல பெர்ஃபார்ம் பண்றது தான் இங்க மேட்டர். இன்டர்வியூல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க? இன்டர்வியூல அவங்கள எப்படி அவங்க சேல் சேல் பண்றாங்கன்றது தான் மேட்டர். மேட்டர். ஓகே, ஓகே. கார்ப்பரேட்ல நீங்க எந்த எந்த ஃபீல்ட வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்கள வந்துட்டு ஷோகேஸ் பண்றது வந்து உங்களோட ரெஸ்யூம் தான். புரியுது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு புக் இருக்கு. ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து நான் இத கூட சொல்றேன். இப்ப வந்து இந்த ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ
நான் வந்து இது வந்து சூப்பரான ஒரு பாக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த பாக்ஸ நான் எப்படி உங்ககிட்ட சேல் பண்றேன்? அதுக்கு நான் ஒரு மார்க்கெட்டிங் பண்றேன்ல. அதே மாரி என்கிட்ட இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்கு. ஸோ நான் உள்ள வந்தேன்னா இதெல்லாம் பண்ணுவேன். அப்படின்ற மாரி அவங்க கிட்ட நம்மளோட ஸ்கில் செட்ட எடுத்து காமிச்சு, அத வந்து ஒரு ப்ராப்பர் வேல அவங்க கிட்ட எடுத்து சொல்லணும். ரூடாவும் இல்லாம, சைலன்ட்டா. இப்ப நீங்க ரூடா பிஹேவ் பண்ணிட்டீங்கன்னா, இவன் என்ன இதுக்கு இப்பவே ரூடா பிஹேவ் பண்றான்னா, உள்ள போய் டீம் கூட எப்படி கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அங்கேயே நீங்க கண்டிப்பா. ரிஜெக்டட் வெளில போயிருவீங்க. ஸோ ஒரு ப்ராப்பரா, நிதானமா எடுத்து, நான் வந்து இந்த மாரிலாம் பண்ணியிருக்கேன். இவ்ளோ இது இருக்கு. இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. நான் உள்ள வந்தேன்னா, என்னால இந்த கம்பெனிக்கு என்ன பண்ண முடியும்? நான் உள்ள வந்தேன்னா, இந்த கம்பெனிய வந்து எப்படி அதாவது எடிட்டிங் மூலியமா இந்த கம்பெனிய நான் எப்படி ஒரு ஹை லெவலுக்கு நான் எடுத்துட்டு போவேன். ஆக்சுவலி ஒரு மேனேஜர் அதுதான் திங்க் பண்ணுவாங்க. இந்த எம்ப்ளாயி வரும்போது நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருந்துச்சு, இந்த எம்ப்ளாயி வந்ததுக்கப்புறம் எப்படி போயிட்டுருக்குன்னு தான் ஃபர்ஸ்ட்டு திங்க் பண்ணுவாங்க. உங்கள பார்த்தோனே உங்கள வந்து டிஃபைன் பண்ணணும்னா, இந்த எம்ப்ளாயி வந்துட்டு இப்ப வந்தம்போது தம்ப்நெயில்ஸ் இப்படி இருந்துச்சு. ஒரு கிராஃபிக் டிசைனர் உள்ள வராங்கன்னு வைங்களேன். அந்த டிஃபைன் பண்ண இந்த எம்ப்ளாயி வந்தோனே தம்ப்நெயில் இப்படி இருந்துச்சு. ஆனா, இவர் வந்ததுக்கப்புறம் தம்ப்நெயில்ஸோட டிசைன்ஸ்லாம் இப்படி மாறிச்சு. ஸோ, நீங்க சொன்ன மாரி இந்த பாக்ஸே எடுத்துக்கோங்களேன். இந்த பாக்ஸ நீங்க வெறுமனே குடுத்தா அது வெறும் பாக்ஸ் தான். ஆனா, இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக்ன்னு போட்டிருக்குல்ல. ஸோ, அப்போ நீங்க என்ன யோசிப்பீங்க? அது ஒரு பிராண்ட் உங்களுக்கு. உங்கள நீங்க எப்படி ஒரு பிராண்டா மாத்திக்கிறீங்க? அது உங்களோட ஸ்கில்ஸும், உங்களோட கம்யூனிகேஷன், உங்க பிஹேவியர் அதெல்லாம் தான் உங்கள டிஃபைன் பண்ணும். புஷ்பான்னா நேஷனல் நெனச்சியா? இன்டர்நேஷனல் அந்த மாரி நம்மள இப்போ ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, நான் உள்ள வந்தேன்னா, உங்களுக்கு இதெல்லாம் பெனிஃபிட்ஸ். என்னால உங்கள குரோ பண்ண முடியும். அதாவது நான் சிம்பிளா சொல்றேன். பட் நீங்க உள்ள போய் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள எப்படி அதாவது என்கிட்ட இவ்ளோ திறமை இருக்கு. அந்த திறமைய நான் காமிச்சு, இந்த ஆர்கனைசேஷன நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போ முடியும் அப்படின்றத நீங்க கம்யூனிகேட் பண்ணி, அதுக்கு நான் சொல்ற மாரிலாம் சொல்லணும்னு சொல்ல வரல. ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். அது மாரி நீங்க அவங்க கிட்ட ப்ரூஃப் பண்ணி, அவங்க இது மாரிலாம் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டீங்கனாலே, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜாப் கிடைச்சிரும். இது இங்கன்னு இல்ல. இது நீங்க எங்க வேணா அப்ளை பண்ணிக்கலாம். எடிட்டிங்ன்னு இல்ல, ஓவராலா எல்லா இடத்துலயுமே. ஏன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்ப எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இந்த ஏசிய மாட்டணும். ஏசி பாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். என்னோட ப்ராப்ளம் என்னன்னா, அந்த ஏசிய அங்க எடுத்து ஃபிட் பண்ணணும். அதான் என்னோட ப்ராப்ளம். இப்போ ஒருத்தர் வந்து உங்க ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன நான் பெஸ்ட்டா பண்ணி தரேன்னு கேட்டாருன்னா, பண்ணி தருவேன்னு சொன்னாருன்னா, கண்டிப்பா நான் அவர்கிட்ட மணி குடுத்து நான் வந்து வச்சு குடுங்கன்றுவேன். சிம்பிள். இதே இது நீங்க உங்க ஜாப்ல பண்ணா உங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும். அவ்வளோதானே. ஓகே. இப்போ ஒரு பெர்சன் வந்து உள்ள வந்துட்டாங்க. இப்போ வந்து இந்த கார்ப்பரேட் வந்து நான் கார்ப்பரேட்ல போய் எடிட்டரா நான் ஒர்க் பண்ணது கிடையாது. ஃப்ரீலான்சிங்ல அப்படின்னா, இப்ப நீங்க வந்து என்னோட கிளையண்ட்னா எடுத்து குடுப்பீங்க. நான் எடிட் பண்றேன். அத உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க போஸ்ட் பண்றீங்க. ஆனா இந்த கார்ப்பரேட்குள்ள ஒரு பெர்சன் வராங்கன்னா, அவங்களுக்கு என்ன மாரியான வொர்க்ஸ்லாம் இருக்கும் ஸ்டார்ட்டிங்ல? ஸோ, கார்ப்பரேட்குள்ள நீங்க நார்மல் வீடியோ எடிட்டிங்னா எல்லாருமே ஒரு கிளையண்ட். இங்க நான் கார்ப்பரேட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க வேரியஸ் கிளையண்ட்க்கு நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. வேரியஸ் ரெக்வயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்க நெறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். கார்ப்பரேட் ஈஸி கிடையாது. ரொம்ப டஃப். நீங்க வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்தாப்புல லேர்ன் பண்ணிக்கலாம். பட் ஆனா நீங்க உங்களோட ஸ்கில்ஸ் தான். நீங்க எப்படி வந்துட்டு குயிக்கா லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா நீங்க நெறையா கிளையண்ட்ஸ்க்கு நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ ஒரு கிளையண்ட்டுக்கு இது பிடிக்கும், இன்னொரு கிளையண்ட்டுக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ, நீங்க வந்துட்டு ஒரு கிளையண்ட்டுக்கு டிஃபரெண்ட் கிளையண்ட்ஸ்க்கு நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஃப்ரீலான்சிங்ல டிஃபரெண்ட் கிளையண்ட்ஸ் தான். ஆனா லிமிட்டட் மெம்பர்ஸ் தான் உங்களுக்கு இருப்பாங்க. பட் ஆனா இங்க நெறையா இருப்பாங்க. கார்ப்பரேட் வந்து உங்களுக்கு என்ன பார்ப்பாங்கன்னா, ஸ்பீட் பார்ப்பாங்க. உங்களோட ஒர்க் குவாலிட்டி பார்ப்பாங்க. நீங்க எவ்வளோ குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவீங்கன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ, அந்த டைம்க்கு தகுந்தாப்புல நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு 5 ஹவர் இருக்குன்னா, அந்த 5 ஹவர்க்குள்ள எவ்வளோ வீடியோஸ் முடிப்பீங்க? ஆமா. ஓகே, ஓகே, ஓகே. ஆனா 5 ஹவர்ஸ்ல வந்து எப்படி ஒரு பெர்சனால அவ்வளோ வீடியோஸ் முடிக்க முடியும்? அது பாசிபிலிட்டீஸ் இருக்கா? ஸோ, அதுக்கு தகுந்தாப்புல தான் ஒர்க் இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ, என்ன சொல்றேன்னா, நான் அதுதான் சொல்றேன். நீங்க அதுக்கான வீடியோ எடிட்டிங்ஸ்ல ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கத்துக்கணும். நீங்க ஒரு ரா ஃபுட்டேஜ் வருதுன்னா, அது அப்பயே நீங்க வந்துட்டு டிவைட் பண்ணி வச்சிரணும். இது எத என்ன பண்ணணும்னு ஒரு ஸ்கெட்ச் பண்ணிறணும். எடிட்டிங்க பொறுத்தவரைக்கும் டைரக்டர்னா டைரக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒ ஒ ஓல் இது உங்களுக்கு எப்படி தெரியுமோ, டைரக்டர் ஈக்குவலா தான் வீடியோ எடிட்டிங். அவங்க தான் எங்க எது பண்ணா எது ஹிட் ஆகும் அப்படின்றது வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு ஸ்கெட்ச் பண்ணி அவங்க வந்துட்டு அவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. அப்படி பண்ணா தான் அவங்களுக்கு வந்து அந்த அவுட்புட் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஸோ, நீங்க நான் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் குடுத்துட்டேன். நீங்க பேசிட்டீங்க. அதனால வீடியோஸ் நல்லா வந்துருமா? வந்துராது. ஒரு எடிட்டர் நெனச்சா தான் அந்த வீடியோ நல்லா வரும். எப்படி ஒரு கிரிக்கெட்ல ஆல் ரவுண்டர் இருப்பாங்களோ, இந்த மாரி வீடியோ எடிட்டர் வந்துட்டு இந்த ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் ஆல் ரவுண்டர். ஓகே, ஓகே. ஏன்னா, வீடியோ எடிட்டர் வந்துட்டு ஸ்கிரிப்ட்லயும் ஒர்க் பண்ணுவான். டைரக்ட்டும் பண்ணுவான். கார்ப்பரேட்ல. கார்ப்பரேட்டோட நான் பேசிக்கா எல்லாத்துலயுமே உங்களுக்கு சொல்றேன். நான் கார்ப்பரேட்ட மட்டும் இப்ப பேசல. இந்த வீடியோ எடிட்டர் பொறுத்தவரைக்கும் அவன் டைரக்ட்டும் பண்ணுவான், ஸ்கிரிப்ட்டும் பண்ணுவான். ஒரு கேமரா ஆங்கிள் எங்க வைக்கணும், எப்படி வைக்கணும், அவனுக்கு எல்லாமே ஃபுல்லா தெரியும்னு நான் சொல்ல வரல. பேசிக்கா எல்லாமே தெரிய வரும்.
ஒரு இப்போ எடிட்டர் அப்படி இப்போ நீங்கள் ஒரு எடிட்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கார்ப்பரேட்குள்ளே போகலாம், இல்லை ஃப்ரீலான்சிங்காக போகலாம். அது வந்து உங்களோட சாய்ஸ். பட் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எடிட்டிங் மட்டும் தான் பண்ணுவேன்னு இல்லாமல், இப்போ நான் இந்த எடிட் பண்ணாலும் ஏன் இந்த வீடியோ வந்து பெர்ஃபார்ம் ஆகலை, அப்போது இந்த ஸ்கிரிப்ட் சரியில்லை, அப்போ அந்த ஸ்கிரிப்டை மாற்றி எடிட் பண்ணால் போகுமா, ஸ்கிரிப்டே சரியில்லை அதை நான் எடிட் பண்ணால் பெர்ஃபார்ம் ஆகுமா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு எடிட்டருக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டரில் ஒரு நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு தனியாக தெரியலாம். கரெக்டாக கண்டிப்பா. ஒரு பர்சன் வந்து உள்ளே வராங்க, உள்ளே வந்தோடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் டைம்ல மல்டிபிள் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா? இல்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ற பொறுத்து தான் நம்ம வந்துட்டு ஒர்க்கே அலோகேட் பண்ணுவோம். ஸோ ஒரு எடிட் இப்போ எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெஷரா உள்ள வந்துட்டேன். ம். இப்போ உங்க டீம் கீழ நான் வந்துட்டேன். ம். இப்போ வந்து ஒரு ரியல் டைமா நீங்க சொல்லுங்க. இப்போ நான் உள்ள வந்துட்டேன். நான் வந்து ஒரு பிகினர். நான் வந்து உங்க டீம் கீழ உள்ள வந்துட்டேன். இப்போ எனக்கு என்ன மாரி ஒர்க் குடுப்பீங்க ஃபர்ஸ்ட்டு? ஃபர்ஸ்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க்கு சொல்லிக் குடுப்போம் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. என்ன மாரி ப்ராசஸ்ன்னு ஒர்க் ஃப்ளோவ சொல்லிக் குடுப்போம். செகண்ட் திங் வந்துட்டு இப்போ ஒரு வீடியோ கையில குடுத்து நீங்க எடிட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்க கையில குடுப்போம். அதுக்கப்புறமா உங்களோட இத பார்த்து உங்கள்ட்ட கரெக்ஷன் சொல்லுவோம். ஸோ வீடியோ எடிட்டர பொறுத்தவரைக்கும் ஒரு வீடியோலயும் உங்களோட லேர்னிங்ஸ் தெரியணும். இப்போ என்னைய பொறுத்தவரைக்கும் என்னோட பாலிசி என்னன்னா, ஒரு வீடியோலயும் என்னோட நியூ லேர்னிங்ஸ நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அது என்னோட பாலிசி. ஸோ நீங்க ஒண்ணு கத்துக்கிட்டத எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க? ஒரு வீடியோலேருந்து உங்களோட அ இப்போ நீங்க ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட்டு வீடியோ ஒண்ணு பண்ணியிருக்கீங்க. செகண்ட் வீடியோ அதோட எப்படி பெட்டரா பண்ணுவீங்க? அததான் நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் எப்படின்னு நம்ம சொல்லி தருவோம். ஒர்க் ஃப்ளோவ எப்படி சொல்லி தருவோம். ஒர்க் எப்படி பண்ணணும்னு சொல்லி தந்துருவோம். இதுக்கப்புறமா உங்க கையில தான் இருக்கு. நீங்க எப்படி பண்ண போறீங்க? எல்லாரும் ஒரு வாட்டி தான் சொல்லி தருவாங்க. செகண்ட் டைம் டவுட்ஸ் கேட்கலாம். நான் இது தப்பு சொல்ல மாட்டேன். டவுட்ஸ் நீங்க கேட்கணும். கேட்காம உட்காந்தே இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. டைம் வேஸ்ட் ஆயிரும். டைம் வேஸ்ட். உங்களுக்கு வேஸ்ட்டு, நம்மளுக்கும் வேஸ்ட்டு. ஸோ தெரியலன்னா ஆன் த ஸ்பாட் கேட்டுருங்க. நீங்க நெறைய டியூட்டோரியல் பாருங்க. யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. ஸோ வந்து இப்போ இந்த மாரி அவங்களுக்கு குடுக்குறீங்க. குடுத்தோனே அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா என்ன ஆகும்? இப்போ சப்போஸ் அவங்க வந்துட்டு ரொம்ப டைம் கன்சியூம் பண்றாங்கன்னா? டைம் கன்சியூம் பண்றாங்கன்னா, அந்த டைம் ரெட்யூஸ் பண்ணி அதுக்கான எப்படி பண்ணணுன்ற திருப்பி ஒரு லேர்னிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கத்துக் குடுப்போம். இப்போ என்னைய பொறுத்தவரைக்கும் நான் ஒரு வீடியோ நல்லா டைம்க்குள்ள பண்ணுவேன். இன்னொரு வீடியோ டைம் எடுக்கும். ம். நான் என்ன சொல்ல வரேன்னு வைங்களேன், நீங்க டைம்க்குள்ள பண்றீங்கன்னா, உங்க வீடியோல குவாலிட்டி இருக்காது. ஒரு டைம் எடுத்து பண்றீங்கன்னா, வீடியோ குவாலிட்டியா இருக்கும். நான் வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, டைம்க்குள்ள தான் பண்ணணும்னு சொல்றேன். பட் ஆனா, நீங்க அதையுமே நல்லா தான் பண்ணணும். கண்டிப்பா டெட்லைன்க்குள்ள முடிச்சாகணும். இல்லன்னா நீங்க டைம் எடுத்து பண்ணலாம். ஆனா, அந்த டெட்லைன் முடிக்காம நீங்க டைம் எடுத்து பண்ணி அந்த அவுட்புட் நல்லா இல்லன்னா, அது கன்ஃபார்மா வந்துட்டு உங்களுக்கு ஒரு இஷ்யூ ஆகும். ஐ மீன் ஒரு பிளாக் மார்க் இருக்கும். என்னடா நம்ம இவ்ளோ டைம் குடுத்தோமே, பண்ணியே அவன் டைம் குடுத்தும் வீடியோ நல்லா வீடியோ இல்லன்னா, நல்லா அது வந்து ஒரு பிளாக் மார்க். ஏன்னா டைம் குடுத்து கூட நல்லா அதுதான் அதுதான் சொல்றேன். முடிக்க முடியாத டைம் கிடையாது. முடிக்க முடியிற டைம் தான். ஸோ, அந்த இது ஸோ வந்து இப்போ நீங்க வந்து ஒரு எடிட்டிங்ல நீங்க எந்த ஒரு ஐடிக்குள்ள போனாலுமே உங்களுக்குன்னு டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க. அது முடிக்க அடுத்தடுத்து இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஃப்ரீலான்சிங் அப்படின்னா உங்களுக்கு இப்போ இப்போ எனக்கு ஒரு வீடியோ குடுத்தாருன்னா நான் பண்ணி குடுப்பேன். 2 நாள் வந்து ஒரு வீடியோ குடுக்கலன்னா பண்ண முடியாது. அந்த டைம்ல வந்து அந்த காசு கிடைக்காது. பட் வந்து கார்ப்பரேட்ன்றப்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா லேர்னிங் நெறையாவே இருக்கும். அந்த ஒரு பிரஷர எப்படி ஹேண்டில் பண்றது? ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க உங்களோட எப்படி சொல்றேன்னா டைம் ஃபுல்லா போட்டு என்னதான் பிரஷர் இருந்தாலும் அந்த 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்குள்ள நம்மளால ஒரு அவுட்ட குடுக்க முடியும். கொடுக்க முடியும். அந்த மாரி ஒரு டைம் மேனேஜ்மென்ட் இருக்கும். ஸோ, கார்ப்பரேட்ட பொறுத்தவரைக்கும் ஃப்ரீலான்ஸும், கார்ப்பரேட்டும் ஒண்ணு தான். ஆனா, இங்க என்னன்னா, உங்களுக்கு கார்ப்பரேட்ட பொறுத்தவரைக்கும் ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் உங்களுக்கு. மந்த்லி ஆனா ஒரு சேலரி சேலரி ம். வரும். ஃபிக்ஸ்டு மணி உங்களுக்கு இருக்கும். உங்க கையில தான் உங்க ஃபேமிலி இருக்குன்ற ஒரு சிச்சுவேஷன்னா, நான் கண்டிப்பா ப்ரிஃபர் பண்றது என்னன்னா, கார்ப்பரேட்ல ஒரு வீடியோ எடிட்டரா இப்போ வீடியோ எடிட்டர் ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னா, கார்ப்பரேட்ல போய் வீடியோ எடிட் பண்ணுங்க. வீடியோ எடிட்டரா இருக்கலாம். அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு உங்க ஃபேமிலிய ரன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு மணி கிடைக்கிறதோட, மாசம் ஆனா உங்களுக்கு வந்துரும் அமௌண்ட். ஸோ, இப்போ நீங்க ஃப்ரீலான்சிங்க பொறுத்தவரைக்கும் ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. ஏன்னா, ஒரு நாள் உங்கள்ட்ட குடுப்பான். இன்னொரு நாள் இன்னொருத்தன்ட்ட போய் குடுப்பான். ஸோ, கார்ப்பரேட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இதுதான். லேர்னிங்ஸ் அதிகமா இருக்கும். நீங்க வீடியோ எடிட்டிங்க தவிர நெறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். புரியுது. கார்ப்பரேட் ஃபங்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ இப்போ எப்படின்னா, இப்போ நீங்க ஒரு 2 இயர்ஸ் ஒரு கார்ப்பரேட்ல வந்து ஒரு எடிட்டரா இருந்துட்டு கூட நீங்க வந்து ஃப்ரீலான்சிங்கா வரலாம். மேபி கண்டிப்பா. அவங்க நல்லா கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா 2 இயர்ஸ் மேட்டர் இல்ல. அதுக்கு மேலயும் நீங்க இருக்கலாம். 1 இயர்லயுமே நீங்க ஓரளவுக்கு நீங்க எவ்வளோ இயர் அங்க சர்வே ஆனா பண்றீங்களோ, அவ்வளோ கத்துக்க முடியும். அது கரெக்ட்டு. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நான் எப்படி சொல்லுவேன்னா, 1 இயர், 2 இயர்லாம் இல்ல. ஒரு டூல் இருக்குல்ல. இப்போ வந்து எக்ஸாம்பிள் கடல் இருக்குல்ல, கடல். கடல்ல நீங்க ஒரு ஒரு கரையில நின்னு நீங்க பார்க்குறீங்கன்னா, அது போய்க்கிட்டே தான் இருக்கும். எண்டே கிடையாது. அதே மாரி தான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ. அது வந்து ஒரு கடல் மாதிரி. முக்கியமா இது சொல்லணும்னு நெனச்சேன். நீங்க வந்து ஒரு கார்ப்பரேட்குள்ளலாம் போறீங்க அப்படின்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ, டாவின்சி இது 3மே அதாவது ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃபைனா? இல்ல வந்து டாவின்சி ரிசால்வ், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸா? ஏன்னா ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ம். எப்படி ஒரு கார்ப்பரேட்ல வந்து அந்த டூல இது பண்ணுவாங்க? ஸோ உங்களுக்கு டூல் பொறுத்தவரைக்கும் சி ஆ இங்க டூல் மேட்டர் இல்ல. உங்களோட ஸ்கில்ஸ் தான் இங்க மேட்டர். எல்லாரும் நெனச்சிட்டு இருக்காங்க, CapCutல எடிட் பண்றவன் வந்துட்டு நல்லா பண்ண மாட்டான் அப்டின்ட்டு.
பட் ஆனா ப்ரீமியர் ப்ரோவோட CapCutல எடிட் பண்றவன் நெறைய ஸ்கில்ஸோட பண்ணுவான். ஸோ இங்க ஸ்கில்ஸ் தான் மேட்டர். அதுதான் நான் சொல்லுவேன். டூல பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லையா, DaVinci தெரிஞ்சா போதும். DaVinciல ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் எனக்கு வந்து ஃபைனல் கட் போட தெரிஞ்சிருக்கணும். நான் மேக் யூசர்னா? அவங்களால என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ தான் அதுதான் குடுப்பாங்க. நீங்க அப்போ அதுக்கு அடாப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே. இப்ப நான் இப்ப நீங்க வந்து ஃபைனல் கட் அப்போ உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியும். ஒரு வீடியோ எடிட்டிங்கோட பேசிக்ஸ் தெரியும். அப்போ உங்கள இங்க கூப்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு ட்ரெய்னிங் குடுத்து உங்கள உள்ள எடுத்துப்பாங்க. புரியுது. இப்ப நீங்க வந்து வீட்ல வந்து மேக் வச்சிருக்கீங்கன்றனால, அவங்க வந்து உங்களுக்கு மேக் குடுப்பாங்கன்னு நெனச்சுக்க கூடாது. புரியுதா? ஸோ நீங்க வந்து அப்ப அவங்க வந்து உங்களுக்கு விண்டோஸ் தான் அவங்களால என்ன குடுக்குறாங்கன்னா ப்ரொவைட் பண்ண முடியும்? அவங்களால எவ்வளோ ஃபண்ட் பண்ண முடியும்? எவ்வளோ உங்களுக்காக வந்துட்டு குடுக்க முடியுமோ அதுதான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்ப நீங்க வந்துட்டு ஃபைனல் கட் ப்ரோ உங்ககிட்ட மேக்ல தான் நீங்க பண்ணுவீங்கன்னா, இங்க வந்துட்டு எப்படின்னா, அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு பிசி குடுத்துருவாங்க. அதுக்கு வந்துட்டு அவங்களால அந்த ஃபைனல் கட் ப்ரோ இது பண்ண முடியாதுல்ல. ஸோ அஃபோர்ட் பண்ண முடியாதுன்றது காரணமா, உங்களுக்கு வந்துட்டு ப்ரீமியர் ப்ரோ வந்துட்டு குடுக்குறாங்கன்னு வைங்க. அப்படி குடுக்கும்போது, அத வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே பேசிக்ஸ் தெரியும். அப்ப நீங்க ஒரு குயிக் லேர்னரா இருந்தா ப்ரீமியர் ப்ரோ ஈஸியா கத்துப்பீங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஸ்கில்ஸ் காமிக்கிறது தான். புரியுது, புரியுது. ஸோ விண்டோஸ் யூசர்னா பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க நார்மலா அதாவது ஒரு இப்ப நான் இங்க இன்டர்ன்ஷிப் போம்போது, அப்பதான் வந்துட்டு நான் அதான் சொல்றேன்ல உங்களுக்கு, அவங்களே உங்களுக்கு ரெக்யர்மென்ட்ஸ் குடுத்துருவாங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லயே எனக்கு இந்த இதெல்லாம் தெரியணுன்ட்டு. அதுக்கப்புறமா தான் நீங்க ஒரு ஜாப்க்கு இன்டர்வியூ போவீங்க. அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்ப அது எனக்கு புடிச்சிருக்கு, அந்த வேலை புடிச்சிருக்கு. பட் ஆனா எனக்கு வந்துட்டு DaVinci தெரியாது. இல்ல ப்ரீமியர் ப்ரோ தெரியாது. அப்படின்னு போய் அங்க சொல்லிறாதீங்க. எனக்கு பேசிக்ஸ் தெரியும். எனக்கு டைம் குடுத்தா நான் வந்துட்டு ஃபுல்லா முடிச்சுருவேன். ஃபுல்லா கத்துப்பேன் அப்படின்னு. நான் அப்போ போம்போது என்ட்ட வந்துட்டு கேட்டாங்க, "DaVinci தெரியுமான்னு?" கேட்டாங்க. "இல்ல மேம் எனக்கு பேசிக்ஸ் தான் தெரியும்" அப்படின்னு சொன்னேன். ஓகே. அப்ப நீங்க லேர்ன் பண்ண ரெடியான்னு கேட்டாங்க. எஸ் மேம். கண்டிப்பா நான் லேர்ன் பண்ணிப்பேன் மேம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா தான் என்னைய எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த இப்ப நீங்க அப்ப போயிட்டு, இல்ல நான் இல்ல, இல்ல ஃபோன்ல நான் தான் எடிட் பண்ணுவேன். இல்ல ஃபோன்ல ஃபோன்ல தான் கைமாஸ்லாம் பண்ணுவேன். கண்டிப்பா. அப்ப அப்படியே போயிருப்பா வெளில அப்படின்ருவாங்க. புரியுது. ஸோ ஸோ அது உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ நீங்க அங்க வைக்காதீங்க. அவங்க தான் அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் வைப்பாங்க. அந்த ரெக்யர்மெண்ட்ஸ்க்கான சொல்யூஷன நீங்க குடுங்க. ஐ மீன் டான்ஸை தெரியுமான்னு கேட்டா, உங்களுக்கு தெரியலனாலும் ஆக்சுவலி எனக்கு பேசிக்ஸ் தெரியும். எனக்கு டைம் குடுங்க நான் லேர்ன் இல்ல பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி அவங்களுக்கு பேசிக்ஸ் பேசிக் தெரியுன்றனால தான் உள்ள போறாங்க. அப்ப நம்ம கத்துக்கலாம் ஈஸியா. கண்டிப்பா கத்துக்கலாம். நீங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ எடிட்டிங் டூல்ல அ ஒரு ஒரு மீடியம் லெவல்ல தெரிஞ்சாலே போதும். உங்களால எந்த டூல்ல வேணாலும் ஈஸியா கத்துக்க முடியும். புரியுது, புரியுது. இப்போ எனக்கு வந்து இது ஒரு டவுட்டு. இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் ஒரு கம்பெனில எடிட்டருக்கு ஒரு வீடியோ வருது. நான் உங்க கிளையன்ட் ஓகேவா? நான் வந்து அதாவது கார்ப்பரேட்ல நான் வந்து உங்களோட கிளையன்ட். நான் வந்து ஒரு வீடியோ குடுத்துட்டேன். இதோட ப்ராசஸ் எப்படி போகும்? ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அந்த வீடியோ சோசியல் மீடியால அப்லோட் ஆகுதுல்ல. அதுக்கு முன்னாடி இருக்க அந்த ஏ டூ இசட் ஒரு ப்ராசஸ் மட்டும் சொல்லுங்க. ஒரு வீடியோ ராவா வருதுன்னா, அதோட ப்ராசஸ் என்னன்றத சொல்லுங்க. அந்த ப்ராசஸ் ஃப்ளோ வந்துட்டு 2 டைப் இருக்கு உங்களுக்கு. சினி டைப் இருக்கு, நார்மல் டைப் ஒண்ணு இருக்கு. இப்ப ஃப்ரீலான்சர் எப்படி ஒருத்தரே தான் சப்டைட்டில் போடுறது, வீடியோ எல்லாமே ஒருத்தர் தான் பண்ணுவாரு. அப்போ நெறைய மிஸ்டேக்ஸ் உங்களால ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? நெறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் அதுல. ஏன்னா அவர் பார்க்க மாட்டாரு. சரியா இது பண்ணியிருக்க மாட்டார். ஆனா கார்ப்பரேட்ட பொறுத்தவரைக்கும் ஒருத்தவங்கள்ட்டயும் போம்போது இப்போ நான் ஒரு வீடியோ எடிட் பண்றேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் இந்த இடத்துல ஏதாவது ஒரு சவுண்ட் ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பேன். ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நானே பார்த்து நானே சரி பண்ணா தான் உண்டு. கார்ப்பரேட்ல வந்து மத்தவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணுவாங்க. மேனேஜர் லெவல்ல. ஃபர்ஸ்ட்டு எப்படின்னு வந்து பாருங்க. இப்ப நீங்க தான் கிளையன்ட்ன்னு சொன்னீங்க. ஸோ உங்கள்ட்ட இருந்து வீடியோ வருதுன்னு வைங்க. ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் அந்த வீடியோ டீம் லீடு வந்து வீடியோ ரிவ்யூ பண்ணி, அத வந்துட்டு டைட்டில் போட்டு சேவ் பண்ணி வச்சுருவாங்க. அந்த வீடியோ எடிட்டர் வந்து அந்த வீடியோவ யாருக்கு அசைன் பண்ணலாம்? மத்த வீடியோ எடிட்டர்ல ஒரு சீனியர் பார்த்துட்டு ஜூனியருக்கு அசைன் பண்ற மாரியா? ஆமா. ஓகே. ஸோ, அவங்களுக்கு அசைன் பண்ணிருவாங்க. ஏன்னா, அவங்ககிட்ட நெறைய கிளையன்ட் பேசிஸ் இருக்கும். ஒரு வீடியோவா ஒருத்தவங்கள்ட்ட குடுத்துருவாங்க. அந்த வீடியோவ வந்துட்டு அவரு வந்துட்டு எடிட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்ன்னு சொல்லி அவர்ட்ட குடுத்து, ஃபர்ஸ்ட்டு அவரு வீடியோ கட் பண்ணுவாரு. வீடியோ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டாக்கு, எக்ஸ்எஃப்எக்ஸு, அப்புறமா விஎஃப்எக்ஸு இதுக்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீடியோ வந்துட்டு கன்டென்ட் டீமுக்கு ஷேர் பண்ணிருவாங்க. அந்த கன்டென்ட் டீம் பார்த்து சப்டைட்டில்ஸ்லாம் போட்டு ஒரு பேராகிராஃபா குடுத்துருவாங்க. சப்டைட்டில்ஸ கரெக்ட்டா அந்த வாய்ஸிங்ல நீங்க வந்துட்டு சப்டைட்டில்ஸ் போட்டு, திருப்பி அவங்கள்ட்ட குடுத்து, அவங்க ரிவ்யூ பண்ணி, அவங்க வந்துட்டு ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருந்தா அவங்க சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் லெவலுக்கு ரிவ்யூ வைங்க. அதுக்கப்புறமா சப்டைட்டில்ல எதுவும் பிரச்சனை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க. செகண்ட் திங் வந்து எஃபெக்ட்ஸ்ல எதுவும் தப்பா போயிருக்கான்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ அசைன் பண்ணார்ல, அவரு பார்ப்பாரு. அது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிவ்யூவிங்ல. பார்த்ததுக்கு அப்புறமா தான் சப்டைட்டிலே போகும் உங்களுக்கு. வீடியோல எதுவும் கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாரு. வீடியோல கரெக்ஷன்ஸ் இல்லன்னா, கன்டென்ட் டீம்ல போயிட்டு சப்டைட்டில் போட்டு வந்துரும். நம்மளும் சப்டைட்டில் போட்டு திருப்பி அனுப்பிச்சுருவோம். செகண்ட் லெவல்ல வந்துட்டு நார்மல் எல்லாமே டோட்டலா ரிவ்யூ பண்ணுவாங்க. இதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க. அந்த ரிவ்யூயிங் டீம் ரிவ்யூ பண்ணி, அதில எதுவும் கரெக்ஷன் இருந்தா திருப்பி வரும். நம்ம அந்த கரெக்ஷன் பண்ணி திருப்பி அனுப்பிச்சுருவோம்.
திருப்பி அனுப்பிச்சதுக்கப்புறமா நம்ம 3 வந்துட்டு மேனேஜர் லெவலில் உங்களுக்கு வந்துட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்ரூவல் கிடைச்சோடனே கிளைண்ட்டுக்கு போயிடும். புரியுது. அதுக்கப்புறமா கிளைண்ட்டுக்கு போயிட்டு ஹைட்ரேஷன் வரும் சில இதெல்லாம். ஹைட்ரேஷன்னா? கரெக்ஷன்ஸ். இது இங்க வந்து நம்ம வந்து கரெக்ஷன் சொல்றோம். இங்க ஹைட்ரேஷன். ஐடில வந்து கார்ப்பரேட்ல வந்து ஹைட்ரேஷன் அப்படின்னுவாங்க. ஹைட்ரேஷன் அப்படின்றா ஒரு தலைவலின்னு வச்சுக்கலாமா? ஹைட்ரேஷன் தலைவலி. அப்படின்னு சொல்ல முடியும். சரி, சரி சரி. சில வீடியோ எடிட்டர்ஸ் நான் பார்த்துருப்பேன். நல்லா வந்துட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப ஆசையா அந்த வீடியோ எடிட் பண்ணுவாங்க. கரெக்ஷன் வந்துட்டா ரொம்ப ப்ரெஷர் ஆயிருவாங்க. ஏன்னா அந்த பிரஷர் ஆக மாட்டேன். டென்ஷன் ஆயிருவேன். டென்ஷன் ஆயிருவாங்க. டென்ஷன் மீன்ஸ் என்னடா இவ்வளோ நம்ம வந்து மூச்சை போட்டு எடிட் பண்ணோம். அந்த மூச்சை போட்டு எடிட் பண்ணதுக்கு அந்த அந்த இதுவே தூக்க சொல்லிருவாங்க. அப்போ நீங்க யோசிப்பீங்க என்னடா இவ்வளோ வந்துட்டு து மூச்சை போட்டு எடிட் பண்ணா இதே தூக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வீடியோ எடிட்டரா இருந்தா கரெக்ட்டு தான். நம்மளுக்கு அதுக்கு ஆப்வியஸா தோணும். அந்த கிளையண்ட்டோட ரெக்வயர்மெண்ட் என்னன்னு பார்த்து நீங்க அத எடிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது. ஹைட்ரேஷனும் வராது. இல்ல லாஸ்ட் டைம் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர் கூட வந்து ஒரு பாட்காஸ்ட் நான் ஒண்ணு பண்ணியிருந்தேன்ல சொல்லுவாரு. ஒரு கிளையண்ட்டோட ரிக்வயர்மெண்ட் என்னன்றத படிச்சுட்டு, அப்ப நீங்க போய் ஒர்க் பண்றப்ப அந்த ஒர்க் முடிஞ்சிரும் ஈஸியா அப்படின்ற மாரி. கிளையண்ட்ட நம்ம ஸ்டடி பண்ணிட்டாலே போதும். வேணும்னே பண்ணுவாங்க. அந்நேரம் அவங்க மூடு எப்படி இருக்கும்னு தெரியாது. ஏதாச்சும் ஆஃபீஸ்ல சண்டை, ரிவ்யூ பண்றவங்க கிளையண்ட்ல டீம்லேருந்து சண்டை அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கும்போது, அவங்களுக்கு அது பிடிக்கலன்னா, இல்ல நார்மலாவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி குடுத்துருவாங்க. புரியுது. ஸோ அவங்களோட மென்டாலிட்டி பொறுத்து தான் கிளையன்ட் ஓகே பண்றது. ஓகே. புரியுது, புரியுது. அதாவது ஒரு இப்ப வந்து கிளையன்ட்ட சாட்டிஸ்ஃபைட் பண்றதுன்றதே ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ பண்ணி குடுத்துட்டு அந்த கிளையன்ட் வந்து ஓகே சொல்ட்டாருனாலே, அது வந்து அதுல கிடைக்கிற அந்த டோப்பமைன் ஹிட் வந்து செம்ம பெருசா இருக்கும். கரெக்ட்டா? "அப்பா இவரே ஓகே சொல்ட்டாரு" அப்படின்ற மாரி. ஸோ இதில இன்னொரு கார்ப்பரேட் ஒர்க் ஃப்ளோ இருக்கு. சினி ஃபங்ஷன் சொல்லுவாங்க. ஸோ சினி டைப்ல எப்படி ஒரு வீடியோ எடிட்டர்னா வெறுமனே கட் மட்டும் பண்ணுவாரு. விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. சவுண்ட் எஃபெக்ட் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. சவுண்ட் இன்ஜினியர் இருப்பாங்க. அது வந்து 2 1/2 மணி நேரம் படத்துக்கு ஓகே. பட் ஒரு 1 நிமிஷம் ரீல்ஸுக்கு இப்படி பண்ணுவாங்களா? ஃபுல் வீடியோன்னு ஒண்ணு இருக்குல்ல. லாங் ஃபார்ம். லாங் ஓகே. வீடியோஸ். ஸோ இப்ப அது எப்படின்னா, ஒருத்தர் வெறுமனே ரஃப் கட் மட்டும் பண்ணிக்கிட்டே போவாரு. நெறைய கிளையண்ட் இருக்கிறவங்க வெறும் அந்த வீடியோ வந்து ரஃப் கட் பண்ணி அடுத்த இதுக்கு போயிரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, எஃபெக்ட்டு, சவுண்ட் எஃபெக்ட்ஸு, அப்புறம் வந்துட்டு எஸ்எஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது வந்துட்டு சப்டைட்டில் போகும். சப்டைட்டில் போனதுக்கப்புறமா ரிவ்யூயிங்க்கு போகும். ரிவ்யூயிங் பண்ணி முடிச்சோனே கரெக்ஷன்ஸ் இருந்தா வரும். இல்லன்னா திருப்பி அப்படியே கிளையண்ட்டுக்கு மேனேஜர் போயிட்டு மேனேஜர்லேருந்து இந்த மாரி போகும். ஃபர்ஸ்ட்டு வந்து இது வந்துட்டு எப்படின்னா, இந்த ஒரு ட்ரெயின் மாரி. அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு ப்ராடக்ட் ஃபங்ஷன், ஒரு ஃபேக்டரி ஃபங்ஷன்ல எப்படி போகுதோ, இதுதான் சினில நடக்கிறது. ஸோ இந்த இந்த டைப் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு அவங்களுக்கு எது அடாப்ட்டா இருக்கோ, அத எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. புரியுது, புரியுது. இல்ல எனக்கு என்னன்னா, ம். இந்த மாரி நீங்க சொல்றப்ப, அந்த மேனேஜரே அப்ரூவ் பண்ணா தான் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கே போகும். போகும். கரெக்ட்டா? இப்ப அவரே வேணான்ட்டாருன்னா, மறுபடியும் நீங்க அவர்ட்ட ஒர்க் கரெக்ஷன். பண்ணுவீங்க. இப்ப அவரு அப்ரூவ் பண்ணி கிளையன்ட் வந்து அப்ரூவ் பண்ணலனாலும் இது ஆமா. புரியுது. இது எல்லாத்துக்குமே பேஷன்ஸ் இருக்கணும். கண்டிப்பா இருக்கும். பேஷன்ஸ் மட்டும் இல்ல, என்ன இவ்வளோ இல்ல நீங்க ரொம்ப கோவம் வரும். ஆனா இத அந்த நீங்க கான்செப்ட் காமிச்சீங்கன்னா, கார்ப்பரேட்ல நீங்க சர்வே பண்ண முடியாது. என்னங்க சொல்ட்டே இருக்கீங்க. எவ்வளோ தடவ தான் பண்றது நீங்க அப்ப இப்போ வந்துட்டு என்னன்னா, ஃப்ரீலான்ஸ்ல வந்துட்டு இது பண்ற மாரி கார்ப்பரேட் கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். எல்லாமே நீங்க பார்ப்பாங்க. வே ஆஃப் பிஹேவியர் அதுதான். நீங்க பொறுமையா இருக்கணும், பேஷன்ஸ் இருக்கணும், லேர்னிங்ஸ் இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும், நெறைய இருக்கணும் உங்களுக்கு. எனக்கு இது ஒரு டவுட்டு. இப்ப வந்து ஃப்ரீலான்சிங்ல வந்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணிட்டோம். கிளையன்ட் கிட்ட சொல்றோம். கிளையன்ட் மாத்த சொல்றாங்க. அப்ப நான் இத ஏன் வச்சிருக்கேன்றத கிளையன்ட்க்கு எடுத்து சொல்றோம்னா, அவங்க வந்து சரி ஓகேன்னு அப்படின்னு சொல்லிருவாங்க. அதாவது அவங்க மாத்த சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் வந்து இப்ப நீங்க சொன்ன மாரி நான் வச்சேன்னா, அது இப்படி ஆகும் அப்படின்றத நான் சொல்ட்டா, சரி ஓகே. அப்ப இதுவே ஃபைன். நீங்க வச்சதே கரெக்ட்டா தான் இருக்கு. அப்படி ஏன்னா நமக்கு அந்த அளவு நமக்கு நாலேட்ஜ் இருக்கணும். ஒரு எடிட்டர் கிட்ட வந்து ஒருத்தர் ஒண்ணு சொல்றாருன்றதுக்காக நான் பண்ணக்கூடாது. இத நீங்க சொல்றத நான் பண்ணிட்டேன்னா, நாளைக்கு அது இப்படி ஆகும். அது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கிறோம்னா, அவங்களே இல்ல வேணாம். நீங்க வச்சிருக்கதே ஃபைன்ன்றுவாங்க. கார்ப்பரேட்ல வந்து நம்ம அப்படிலாம் சொல்ல முடியுமா? சொல்ல ஸோ முடியாது. அதுதான் இப்போ என்னன்னா, கார்ப்பரேட்ட பொறுத்தவரைக்கும் உங்க டைரக்ட் கிளையன்ட் கிட்ட வந்துட்டு பேசுற மாரி இருக்காது. ஓகே. ஸோ அதுக்குன்னு ஒரு பெர்சன் இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அவங்களால முடியலன்னா தான் அப்பதான் நம்மகிட்ட வருவாங்க. நம்மளும் சொல்லி பார்ப்போம். இல்ல எனக்கு எடுத்து தான் ஆகணும்னா, எடுத்து தான் ஆகணும். இங்க வந்துட்டு எப்படின்னா, நம்மளோட ஐடியாஸ் வந்துட்டு சொல்றவங்கள்ட்ட சொல்லணும். எப்படி சொல்றது? மீன்ஸ் நம்மளோட ஆஃபீஸ்ல நம்ம அந்த ஐடியாஸ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் கிளையன்ட்க்கு வந்து கிளையன்ட்டுக்கு வந்துட்டு நம்மளோட நம்மளோட சஜஷன் தான் தர முடியும் தவிர, நம்ம அத இம்ப்ளிமெண்ட் பண்ற அளவுக்கு நம்ம ஆர்டர் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒரு வாட்டி சஜஷன் சொல்லுவோம். அவங்க கேட்டா ஓகே. கேட்கலன்னு மீன்ஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும். பூனைக்கு 4 கால் தான் இருக்கு. அவரு வந்து 6 கால் தான் எனக்கு வேணும்ன்றாருன்னா, நம்ம 6 கால் வச்சு தான் ஆகணும். ஆமா. எக்ஸாம்பிள் கரெக்ட் தானே? புரியுது ப்ரோ. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா, ஒரு கார்ப்பரேட்ல ஒரு எடிட்டரா எவ்வளோ சம்பாதிக்கலாம்? கார்ப்பரேட் எடிட்டரா? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இது இருக்கும்ல. ஓவராலா ஒரு கார்ப்பரேட்குள்ள ஒரு பிகினரா, ஒரு ஃப்ரெஷரா வராங்கன்னா, ஒரு இது இருக்கும்ல. ஒரு சேலரி பேக்கேஜ். ஹோம் டவுனா இருந்தா 12,000 ப்ரோ. ஹோம் டவுன். இப்ப அவங்க ஹோம் ஹோம் டவுன் டவுன்லயே ஒரு பிகினர் ஃப்ரெஷரா வராங்க. ஃப்ரெஷரா வராங்க.
ஸோ அதுதான் சொல்றேனே, நீங்க கார்ப்பரேட்ட பொறுத்தவரைக்கும் கார்ப்பரேட்டுக்கு இன்னும் அந்த இப்ப தான் கார்ப்பரேட்ல வந்துட்டு வீடியோ எடிட்டர்ன்னு வராங்க. முன்னாடிலாம் கிராஃபிக் டிசைனர் மட்டும் தான் இருந்தாங்க. இப்ப தான் வீடியோ எடிட்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுறாங்க. ஸோ உங்களோட ஒர்க்ஸ் தான் ப்ரோ இங்க பேசும். உங்களோட ஸ்கில்ஸ் தான் பேசும். சில இதுலலாம் 6 மந்த்ஸ்லயே உங்களுக்கு ப்ரமோஷன், இன்சென்டிவ்லாம் நெறைய குமியும். ஸோ நீங்க அந்த ஒர்க் பண்றதுல தான் உங்களுக்கு இருக்கு. இப்போ ஒரு எப்படி நம்ம ஒரு பிகினரா போறோம்னா, ஸ்டார்ட்டிங்ல அதாவது இந்த ஃப்ரெஷர்ன்றப்போ ஒரு 15K அந்த மாரி வச்சுக்கோங்க. 12K 12-15K அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் வந்து, இப்ப நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்றனால ரொம்ப கம்மியா இருக்கு. கரெக்ட்டா? இப்ப நீங்க ஆக்சுவலா ஒரு ஐடின்னு நீங்க உள்ள போனாலே உங்களுக்கு மினிமம் 20, 25 இந்த ரேஞ்சுல வரும். கரெக்ட்டா? கண்டிப்பா வரும் ப்ரோ. நீங்க ஒரு வீடியோ எடிட்டரா நீங்க பெங்களூர் போனீங்கன்னா வரும். ஆனா நீங்க அங்கேயே உங்களுக்கு அது கம்மி தான். ஸோ நீங்க ஹோம் டவுன்ல கிடைக்குது 12,000 ஓகே. நீங்க பண்ணுங்க. ஒரு ஒரு வருஷம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்க ஒர்க் காமிச்சுட்டு நீங்க உங்களோட பிரைஸ் என்னன்னு டிமாண்ட் பண்ணலாம். புரியுது. அதாவது இப்ப நான் ஃபேமிலி சிச்சுவேஷனும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. நான் எடிட்டிங்கா உள்ள போணும்னு நெனைக்கிறேன்னா, அவன் குடுக்குற பேக்கேஜ்ல உள்ள போயிட்டு அதாவது இவரு சொல்றது வந்து ஹோம் டவுன்ல. இப்ப நீங்க உங்க ஊர்லயே நீங்க வந்து போறீங்கன்னா அப்படி. இப்ப நீங்க சென்னை, இதே நீங்க பெங்களூர்ன்னு போறீங்கன்னா, மினிமமே 18-20K இல்ல 20-25K இருக்கும். கரெக்ட்டா? கண்டிப்பா ஸோ இருக்கும். அதுக்கு தகுந்தாப்புல ஒர்க் இருக்கும், ப்ரெஷரும் இருக்கும். நீங்க இது பண்றது எந்த அளவு சேலரி கூட போறீங்களோ, அந்த அளவு உங்களுக்கான அந்த ஒரு ப்ரெஷர் அந்த எப்படி ப்ரெஷர் இருந்துட்டே இருக்கும். புரியுது. அதுக்கான ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். ம், ம், ம். சரி அதான் ப்ரோ. நீங்க வந்துட்டு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரோ இங்க பேசும். உங்க ஸ்கில்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் ஐடில பொறுத்தவரைக்கும் பேசும். நீங்க வந்துட்டு அது மட்டும் பேசுமான்னு கேட்டா இல்ல. இதுக்கு மெயினான இது என்ன இருக்கு? நீங்க வே ஆஃப் கம்யூனிகேஷன், வே ஆஃப் பிஹேவியர், வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அது பெர்சனாலிட்டி இந்த 3 இருந்துகிட்டே இருக்கணும் ப்ரோ உங்ககிட்ட. இது லைஃப் ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ நீங்க வந்துட்டு நார்மலா ஃபங்கியா போறீங்க ஒரு ஆஃபீஸ்க்குன்னா, அவங்க என்ன யோசிப்பாங்க? யாரு ஒரு மாரி இருக்கான் அந்த மாரி. ஆனா நீங்க ஒர்க்ல காமிச்சுருவீங்க. ம். அந்த மாரி இருக்காங்க ஆளுங்க. ஒரு கிளையண்ட் கிட்ட போறீங்க. இப்போ கிளையண்ட் ஆஃபீஸ்க்கு வராங்கன்னா, நீங்க அப்படி இருந்தீங்கன்னா, இவங்கலாம் எப்படி வந்துட்டு எனக்காக ஒர்க் பண்ண போறாங்க? எப்படி ஒரு இது பண்ணுவாங்கன்னுலாம் அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் வந்து பெஸ்ட்டா இருக்கணும். இருக்கணும். ஸோ நீங்க வந்துட்டு இப்ப இவரு சொல்றது எல்லாமே நீங்க ஒரு கார்ப்பரேட்குள்ள போறதுக்கு. நீங்க ஃப்ரீலான்ஸா ஒர்க் பண்றீங்க அப்டின்னா, அது ப்ராப்ளமே கிடையாது. நீங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்து ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்றீங்கனாலும், ஒரு கிளையண்ட்ட மீட் பண்ண போம்போது, ஒரு நார்மலா நீங்க நல்லா ஒரு ட்ரெஸ் பண்ணி, அதுக்குமே இந்த 3 ஸ்கில்ஸ் கண்டிப்பா தேவை. அந்த ட்ரெஸ்ஸிங்ன்றது வந்து கிளையன்ட் இல்ல, வீட்ல தான் உட்காந்துருக்கீங்க அப்டின்னா, அது அது எப்டி வேணா இது பண்ணிக்கலாம். பட் நீங்க ஒருத்தங்கள பார்க்க போறீங்க, ஒருத்தங்கிட்ட பேசுறீங்க அப்டின்னா, பொறுமையா நீ அவங்கள அந்த ரொம்ப அந்த கிளையன்ட் சேஞ்சஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்டின்னா, நமக்கே வந்து பேசாம இந்த ப்ராஜெக்ட் எடுக்காம இருந்துக்கலாமோ? பேசாம இதுக்கு இவ்ளோ கம்மியா பிரைஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இவங்க இவ்ளோ சேஞ்சஸ் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு கோவம் வரும். அதெல்லாம் அதுதான் நான் சொல்றேன். உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும். ஃப்ரேம் ஒர்க் இருந்தா தான் நம்ம எடிட்டிங்ல எதா இருந்தாலும் நான் தான் சொன்னேன்ல, ஒரு எடிட்டர் அந்த வீடியோ எடிட் பண்ண முன்னாடி ஒரு ஃப்ரேம் ஒர்க் நம்ம மைண்ட்லயே போட்டுருவோம். பட் அதே மாரி தான் ஒரு ஃப்ரீலான்சரா இருக்கும்போது எடிட்டிங்ல அந்த நம்ம சேல் பண்றத வந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ எடிட்டிங்க்கு இவ்வளோ சார்ஜஸ் ஆகும். ஏன் இவ்வளோ சார்ஜஸ் ஆகணுன்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அதுக்கப்புறமா எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், உங்களுக்கு நான் வந்துட்டு இத்தன ஐட்ரேஷன் ஃப்ரீயா தரேன். அதுக்கு மேல ஐட்ரேஷன் போச்சுன்னா, நீங்க எனக்கு பே பண்ணி ஆகணும். அப்படின்னு சொன்னா தான் உங்களால வந்துட்டு அந்த ஐட்ரேஷன கம்மி பண்ண முடியும். ஸோ, இப்ப வந்து ரொம்ப சேஞ்சஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்டின்றதுக்காக நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் பண்ணிக்கிட்டே அப்டின்னா, இருந்தா நம்ம உட்காந்து டைம் போட்டுட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ, அதுக்கு வந்து நீங்க வந்து இத்தன பண்ணி குடுக்க, இதுக்கு மேல போனா சார்ஜ். ஆகும் அப்டின்னு சொல்ட்டா, அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துரும். பட் ஆனா நீங்க கிளையன்ட் ரெக்வயர்மென்ட்ட சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைமே நீங்க அவங்க சொன்ன ரெக்வயர்மென்ட்ஸ ஃபுல்லா அந்த வீடியோல நீங்க பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த ஐட்ரேஷனே வரும். நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவரு சொன்னது ஒண்ணு, நீங்க வேற பண்ணிட்டு ஐட்ரேஷனுக்கு காசு கேட்டீங்கன்னா, அவங்க தரமாட்டாங்க. நான் சொன்னதே ஒண்ணு நீ நீ யாரா கோமாளி அப்டின்னு சொல்ட்டு அப்படின்ட்டு திட்டுவாங்க. புரியுது. ஸோ, இப்ப வந்து நம்ம கம்ப்ளீட்டா நம்ம இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்ப வந்து ஒரு பிகினருக்கு நான் வந்து ஒரு எடிட்டர். ஆனா நான் ஒரு பிகினர். நான் கார்ப்பரேட்குள்ள வரணும். இல்ல நான் ஃப்ரீலான்சிங் தான் போப்போறேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா, அவருக்கு உங்களோட வாழ்க்கையிலிருந்து, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லருந்து அவருக்கு என்ன சொல்லுவீங்கன்றத சொல்லி இந்த பாட்காஸ்ட்ட நம்ம முடிச்சிடலாம். ஆப்வியஸா இப்ப நீங்க ஒரு வீடியோ எடிட்டரா இருக்கீங்க ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு இடத்துல எங்க ஃப்ரீயா சொல்றாங்களோ சரி, இல்ல அமௌண்ட் கம்மியா சொல்றாங்களோ, அந்த இடத்துல போய் கத்துக்கோங்க. வீட்ல உட்காந்து லேப்டாப்லயோ, இல்ல ஒரு யூடியூபோ பார்த்து கத்துக்கிறதோட ஃபீல்ட் ஒர்க் பண்ணா, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது நீங்க சாக போற வரைக்கும் உங்களுக்கு அது உங்க மைண்ட்ல இருக்கும். கன்ஃபார்மா இருக்கும். ஏன்னா, நீங்க அந்த இடத்துல நீங்க ஃபீல்ட் ஒர்க் பண்ணி கத்துக்கிறது தான் பெஸ்ட். என்னைய பொறுத்தவரைக்கும் வீடியோ எடிட்டர் வந்து ஒரு இடத்துல போய் கத்துக்கிறது தான் வந்துட்டு இது. நீங்க சும்மா வீட்ல உட்காந்து, பிசில உட்காந்து பார்க்கறதெல்லாம் வேஸ்ட்டு. அதையும் பார்க்கணும். நான் அத பார்க்கக்கூடாதுன்னு சொல்லல. அதையும் பார்த்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க? ஃபீல்ட் ஒர்க்ல நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க? ஒரு வீடியோ எடிட்டரா இருந்து எப்படி வந்துட்டு ஒரு வீடியோல இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க? நார்மலா எப்படி சொல்றேன்னா, நீங்க நார்மலா ஒரு ஸ்டூடியோ போங்க. அங்க வந்துட்டு ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேல வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. வெட்டிங்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இவங்க லேர்ன் பண்ணத அதில இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க.
அந்த அந்த ஸ்டூடியோல ஒரு வீடியோ எடிட்டரா ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ரூ. 300 சம்பளத்தில போய் ஜாயின் பண்ணணும். ரூ. 300ன்றது அதிகம். நீங்க ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணுங்க. காசுக்காக வேலை பார்க்காதீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே. ஏன்னா, நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்கு. பிகினியரா நான் சொல்றேன். நீங்க காசுக்காக நீங்க வேலை பார்க்கணும்னு நீங்க நெனச்சிட்டீங்கன்னா, உங்களால சர்வைவே பண்ண முடியாது. கத்துக்க முடியாது. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நிறைய பண்ண நிறைய பேர் முடியாது. நினைக்கலாம், இது வந்து இவர் என்ன ரூ. 300 சொல்றாரு. ஒருத்தருக்கு நீங்க 1000 அந்த மாதிரி சார்ஜ் பண்றாங்கன்ற நினைக்கலாம். ஒரு ரூ. 300ன்றது வந்து இப்பதான் நான் எடிட்டிங்குள்ளேயே வரேன். கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ற ரூ. 300ன்றது அதிகம். கரெக்ட்டா? திருச்சி மார்க்கெட் வேல்யூ தனி. அந்த மார்க்கெட் வேல்யூ யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும்னா, எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு. அவங்க சொல்ற ரெக்யர்மெண்ட்ட சாட்டிஸ்ஃபை பண்றவங்களுக்கு இந்த மார்க்கெட் வேல்யூ வந்து இது. திருச்சியில தான் மார்க்கெட் வேல்யூ இருக்குன்னா, இப்ப இந்த பாட்காஸ்ட் பார்க்குறவங்க வந்து ஓவராலா தமிழ்நாடு ஃபுல்லா தான் பார்ப்பாங்க. இப்ப தமிழ்நாடு மார்க்கெட் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு. இங்க திருச்சிக்குள்ளனா இவ்வளோதான் குடுத்தா தான் இவ்வளோக்கு தான் எடிட் பண்ணுவாங்க. இவ்வளோக்கு தான் வருவாங்க ஆளுங்க. தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் அதுக்கு தனி மார்க்கெட் வேல்யூஸ். பெங்களூர்னா அதுக்கு ஒண்ணு. அதுக்கு ஒண்ணு. சரி, ஓகே. இப்ப நீங்க வந்து ஃபீல்ட் ஒர்க் இது எல்லாமே பிகினரா இருக்கவங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த மார்க்கெட் வேல்யூன்னு சொன்னாலே, இந்த மார்க்கெட் வேல்யூனா என்னன்றத மட்டும் சொல்லி முடிச்சிடலாமே. அது பார்க்குறவங்களுக்கு வந்து நியூவா இருக்கும்ல. மார்க்கெட் வேல்யூனா என்ன? இப்போ என்னன்னா மார்க்கெட் வேல்யூனா, இப்போ வந்துட்டு இப்ப ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. ரோலெக்ஸ் வாட்சுக்கும், நார்மல் வாட்சுக்கும் திருச்சியில என்ன வேல்யூ, அரப் கண்ட்ரீஸ்ல என்ன வேல்யூ, ஐ மீன் ஃபாரின்ல என்ன வேல்யூஸ் இருக்கு. ஓகே. ஸோ அந்த ப்ரைஸ வேரியஸ் பண்றது தான் இங்க. இப்போ இங்க ரூ. 500க்கு எடிட்டர் கிடைக்கிறாங்கன்னா, துபாய்ல உங்களுக்கு ரூ. 1000க்கு தான் எடிட்டர் கிடைப்பாங்க. மினிமமே. மினிமம். ஓகே. ஸோ அந்த மாரி சொல்றேன். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு அந்த மார்க்கெட் வேல்யூ இன்டர்நேஷனல் மார்க்கெட் வேல்யூன்றதோட நம்ம இங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க இருக்கிற உங்களோட ஊரோட மார்க்கெட் வேல்யூவ தெரிஞ்சுக்கோங்க. எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, போய் ஒர்க் பண்ணா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஒரு இடத்துலயும் போய் ஒர்க் பண்ணி பாருங்க. பண்ணினா தான் நம்மளால எல்லாத்தையும் கத்துக்க முடியும். புரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் குவாலிட்டி இருக்கணும். குவான்டிட்டி மேட்டர் கிடையாது. குவாலிட்டி தான் மேட்டர். நீங்க ஒரு நாளைக்கு 10 ரீல்ஸ் பண்றீங்கன்னா, அது பெரிய மேட்டர் கிடையாது. அந்த 10 ரீல்ஸையும் நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்கன்னா தான் மேட்டர். குவாலிட்டி இஸ் ஃபர்ஸ்ட்டு வீடியோ எடிட்டருக்கு. செகண்ட் திங் வந்துட்டு டைம் முக்கியம் தான். ஆனாலும் டைம் எடுத்து பண்ணுங்க. டைம் முக்கியம் தான். நான் தப்பு சொல்ல வரல. டைம் முக்கியம் தான். அந்த டைம்க்குள்ள முடிக்கணும். கண்டிப்பா குடுப்பாங்க. ஆனா அந்த டைம்க்குள்ள நீங்க எவ்வளோ நல்லா பண்றீங்கன்னு தான் முக்கியம். நீங்க பண்ண தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ வரும். அதனால கீப் லேர்னிங். டெய்லியுமே லேர்ன் பண்ணிக்கிட்டே டெய்லியுமே இருக்கதா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். புரியுது. இப்போ ஒரு நாள் பண்றப்போ உங்களுக்கு ஒரு 8 ஹவர்ஸ் ஆகுதுன்னா, அடுத்த நாளே உங்களால ஒரு 5 to 6 ஹவர்ஸ்ல முடிக்க முடியாது. ஒரு 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் 8 கன்சிஸ்டன்சி இருக்கணும். கண்டிப்பா கன்சிஸ்டன்சி. வீடியோ எடிட்டர பொறுத்தவரைக்கும் கன்சிஸ்டன்சி இருக்கணும். அது இருந்தா தான் நம்மளால இது பண்ணவே முடியும். புரியுது. ஸோ அது மாரி நீங்க கன்சிஸ்டன்ஸியா நீங்க பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு டைம்க்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு ஸ்பீடு வந்துரும். வந்தோனே இதாயிரலாம். இன்னொன்னு ஒண்ணு கேட்கணும்னு நெனச்சேன். இப்ப நீங்க பர்ன் அவுட் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஐடில இருக்கீங்க. ஒரு பர்ன் அவுட் ஆயிட்டா எப்படி அத ஹேண்டில் பண்ணுவீங்க? ஐடிய பொறுத்தவரைக்கும் நீங்க வீக்லி ஒரு கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு எல்லா ஐடியாஸும் நீங்க குடுத்துக்கிட்டே இருக்கணும். டெய்லி ஒரு ஐடியாஸ் குடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோல இத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும். கன்ஃபார்மா பர்ன் அவுட் ஆகும். அப்படி ஆகும்போது என்ன பண்ணுவோம், டக்குனு ஒரு பிரேக் எடுத்து ஒரு டீ எடுத்துட்டு போய் அந்த மாரி. இல்ல எனக்கு ஐடியாஸே கிடைக்கல, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குன்னா, ஒரு 3 டேஸ் கரெக்ட்டா அந்த வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி வீக்கெண்ட்ல வந்துட்டு ஏதாச்சும் நம்ம போயிட்டு ஒரு டிராவல் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு அங்க இங்கேயும் பார்க்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அத வந்துட்டு நீங்க இது பண்ணிக்கிட்டு ஒண்ணும் இல்ல ப்ரோ. நீங்க நெறையா டே டூ டே ரீல்ஸ் பார்க்குறீங்க. அதுலேருந்து நெறைய ரீல்ஸ் நீங்க வந்துட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். புரியுது. ஸோ தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ. நீங்க இவ்வளோ நேரம் வந்து உங்களோட லேர்னிங் எல்லாமே நீங்க சின்ன சின்ன விஷயம் சொல்லியிருந்தாலுமே, அது ஒரு பிகினருக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம். உங்க லைஃப்ல அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். பட் பார்க்குற பிகினருக்கு அது ஒரு பெரிய விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப இப்பலாம் நான் சொன்னதெல்லாம் வந்துட்டு ஒரு 0.5% தான். நெறைய இருக்கு. பட் ஆனா ஃபியூச்சர்ல நம்ம அது என்னன்னு பார்ப்போம். ஸோ நீங்க வந்து ஒரு ஒரு 500 கமெண்ட்ஸ்க்கு மேல நீங்க வந்து வேணும்னு சொன்னீங்கன்னா, இவரு வந்து அட்வான்ஸ்டு இப்ப சொன்னது எல்லாமே வந்து மேலோட்டமா சொல்லியிருக்காரு. பட் இன்னும் உள்ள என்ன இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எவ்வளோ பேர் கமெண்ட் பண்றீங்களோ நான் அத இவர்ட்ட காமிச்சு, ஒரு பாட்காஸ்ட் வந்து ஒரு இன்டெப்த்தா கார்ப்பரேட்குள்ள என்ன இருக்குன்றத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ அகைன். ஸோ தேங்க் யூ ஸோ மச் கைஸ். நீங்க இவ்வளோ நேரம் இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு, இதுலருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாரும் சொல்றப்ப 500 கமெண்ட்ஸ் மேல வந்துரும். நம்ம வச்சு அடுத்த பாட்காஸ்ட்ல நம்ம இன்டெப்த்தா பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ ஸோ மச் கைஸ். ஸோ பாய். பாய் சொல்லிருங்க. உங்களுக்காக ஒண்ணு வந்துட்டு ஃப்ரீயா தரேன். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட் இருக்கணும், ஒரு ரெஸ்யூம் ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு இவர்ட்ட நான் தந்துடுறேன். இவரு உங்களுக்கு போட்டு காமிச்சிருவாரு. டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஓகேவா? ஸோ தேங்க் யூ ஸோ மச் கைஸ். பாய். பை.